அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்முடைய கோவிலில் நடக்கின்ற நிகழ்ச்சியில் ஜோசப் சார் ஏற்கனவே நம்ம கோயிலுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி 2வது தடவையாக நம்முடைய கோயிலுக்கு அவங்க வருகை தந்துறதுக்கு நமக்குடைய மிக பெருமைக்குரிய விஷயம். நம்முடைய கோயில் சார்பாக அவருக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்குமாறு பொருளாளர் அருண்பாய் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜோசப் சாரை பற்றி சிறிய ஒரு குறிப்பு சொல்லுமாறு என்ன நாராயண் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரங்கள், பிரணாம்ஸ். குரு பிரம்மா, குரு விஷ்ணுர், குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று குருவுக்கு வணக்கம் செய்து கொண்டு, இந்த நான் செய்த ஒரு நற்பயன், நான் செய்த ஒரு கர்ம பயன் என்றே சொல்ல வேண்டும். இன்று நமது ஆன்மீக பேச்சாளர் திரு ஜோசப் அவர்களை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து நமது திருமுருகன் சமாஜம் கேட்டுக்கொண்டதன் பேரில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அகத்தியன் தொட்டிலிட்டு, தொல்காப்பியன் தாலாட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர் பாராட்டி, ஈராயிரம் வடங்கள் கடந்தாலும் பல்லாயிரம் பேர் வழகும் மொழி தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழியில் மட்டுமில்லாமல் சமஸ்கிருதம், இங்கிலீஷ் ஆகியவற்றில் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்தி நமது சனாதன தர்மத்தை வளர்த்து வரும் திரு ஜோசப் அண்ணா அவர்களை வருக வருக என்று இருகரங்கூப்பி நான் வரவேற்கிறேன். திரு ஜோசப் அவர்களை அண்ணா என்று கூப்பிடுவதன் காரணம், அவர் 16/10/1951 மதுரையில் பிறந்தார். நான் 5/11/1951 பிறந்தேன். நாங்கள் இருவரும் ஒரே ஸ்கூலில், மதுரை செயின்ட் மேரிஸ் ஹை ஸ்கூலில் படித்தவர்கள். கடந்த வருடம் அண்ணா வந்திருந்த பொழுது எனக்கு ஒரே வியப்பாகிவிட்டது. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு, 30 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் சந்தித்தோம். அந்த தொடர்பு, அதன் மூலம் எனக்கு ஒரு ஆன்மீக பாதை கிடைத்து நானும் அதிலே அவரை பின்பற்றி அதிலே வளர்ந்து வருகின்றேன். திரு ஜோசப் அவர்கள் எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ தமிழ், எம்ஏ சான்ஸ்கிரிட், ராஷ்டிர பாஷா விசாரத்தில் பாஸ் செய்து பிஜிஎல் பேச்சுலர் டிகிரி இன் லா பெங்களூரில் படித்து அதை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல்வி அறிவு பெற்றவர். அது மட்டுமல்ல, மதுரையில் எம்ஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் டீச்சிங்கும் செய்து கொண்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் சிற்பம், மெடிசின், ஆஸ்ட்ரோபாமிஸ்ட்ரி இவற்றிலெல்லாம் அவர் நல்ல மிகப்பெரிய வகையிலே ஆராய்ச்சி செய்து வருகிறார். எல்லாவற்றையும் விட ரிஷி தர்மா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ஃபவுண்டேஷனை தொடங்கி நமது சனாதன தர்மத்தை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும். இந்து மதத்தை பற்றி தவறான கருத்துக்களை பரவி வருகின்ற இந்த காலத்திலே அதையெல்லாம் போக்கி நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை எல்லாம் போக்கக்கூடிய விதத்திலே அவர் நமக்கு பல லெக்சர்ஸை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சொற்பொழிவுகளை எல்லாம் கேட்கும்போது எனக்கு சில சமயங்களில் ஆச்சரியம் தோன்றும். ஜெபம் செய்தால் பலன் கிடைக்குமா? மனித உடம்பிலே பாம்பு உள்ளதா? விட்டு கொடுப்பதால் என்ன நடக்கும்? ஹிந்து புராணங்களை நம்ப முடியுமா, முடியாதா? சரணாகதி செய்தால் பாவம் போகுமா? பக்தி ஏன் பலனளிப்பதில்லை? கடவுளுக்கு ஏன் நிறைய மனைவிகள்? இது போன்ற தலைப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் அசாத்தியமாக ஒரு லெக்சர் அவர் கொடுப்பதை கேட்டால் அங்கேயே இருந்து விடலாம் என்று நமக்கு தோன்றும். அவருடைய ஆழ்ந்த ஆன்மீக ஞானம், தமிழ் சமஸ்கிருத புலமை, விசிஷ்டாஸ்வைத்திலே அவருக்குள்ள புலமை, விரிவுரை, அவர் காட்டுகின்ற ஆன்மீக வழிகாட்டிகள், இதை அவரை மிகவும் மிகவும் சிறக்க செய்கிறது. இவர் எழுதிய 2 புத்தகங்கள் மிக பெருமை வாய்ந்தது, பெருமை பெற்றது. கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டியா என்ற புத்தகத்தை நமது பெரியவாள் காஞ்சி காமகோடிபடிகள்
மிகவும் ரசித்து அவரை மிகவும் பாராட்டினார்கள். அதுபோல 12 ஆழ்வார்களை புகழ்ந்து ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீதந்தி நாராயணஜீயர் சுவாமிகள் அவர்களுடைய முன்னுரையோடு கடவுளை காட்டும் கண்ணாடிகள் என்ற புத்தகம், அது பதிப்பான 3 மாதத்திலே 5 எடிஷன்ஸ் வந்தது. அது மட்டுமல்ல, இவர் 7000க்கும் மேலாக தமிழ், இங்கிலீஷ், சமஸ்கிருதம் இவற்றில் லெக்சர் செய்திருக்கிறார். இதிலே 3000க்கும் மேலாக சீடிகள் வெளியே வந்துள்ளன. இவருக்கு 24 பட்டங்களை நமது ஜீயர் சுவாமிகள் அவர்கள் வழங்கி உள்ளார்கள். அதிலே எனக்கு மிகவும் பிடித்தமான பட்டங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சுடராழி, உபன்யாச சூடாமணி, சொற்செல்வன், பிரசங்க திவாகரன், ஸ்ரீ வைஷ்ணவ ரத்னம், உபன்யாச மாணிக்க பந்தாரம், சொல்லின் நற்செல்வன். இந்த பட்டங்கள் எல்லாம் இவருக்கு உரித்தானவை. அதற்கு இவர் தகுதி பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு மகா பெரியவரின் சொற்பொழிவு இன்று நமக்கு கிடைத்ததிலே நாம் மிகவும் கொடுத்து வைத்துள்ளோம். இது நாம் செய்த ஒரு கர்மங்களின் பயன், நமது திருமுருகன் சமாதத்திற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே நான் கருதுகிறேன். உங்கள் சார்பாகவும் திருமுருகன் சமாஜத்தின் சார்பாகவும் பெரியவர்களை வருக வருக என்று ஒருமுறை வரவேற்கிறேன். ரோஜாவையோ மல்லிகையோ எடுத்துக்கண்டால் அது ரோஜா மல்லிகை என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, மனத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். யானை வரும் பின்னே மணி ஓசை கேட்கும் முன்னே என்று சொல்வார்கள். திரு ஜோசப் சார் வருகிறார் என்றாலே நமக்கு ஒரு புலங்கிதம் கிடைத்துவிடும். கண்ணன் இசை செய்த போது மாடுகள் எல்லாம், பசுமாடுகள் எல்லாம் மெய் மறந்து அதே இடத்திலே நின்றன என்றது போல ஐயாவுடைய சொற்பொழிவு நம்மையெல்லாம் மெய் மறக்கச் செய்யும் என்று நான் நிச்சயம் கூற விரும்புகிறேன். சுந்தரகாண்டத்திலே எதுதான் அழகில்லாதது? ராமாயணமே ஒரு அழகான காவியம். இதிலிருந்து நமக்கு ராம பட்டாபிஷேகத்தை இன்று நமக்கு அள்ளி அள்ளி தரப்போகும் திரு ஜோசப் அவர்களுக்கு உங்கள் சார்பிலே மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த சொற்பொழிவை தொடங்கி எங்களை எல்லாம் மகிழ்விக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. மும்பை பசை நகரில் அமைந்துள்ள திருமுருகன் சமாஜத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் கைங்கரிதாரர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த நிகழ்ச்சி அவர்களுடைய முயற்சியினாலே, ஆவலினாலே நடந்தேறுகிறது. எனக்கு முன்பு என்னை பற்றி முகமன் கூறி அறிமுகம் செய்து வைத்த ஸ்ரீமான் நாராயண ஐயர் அவர்கள், நான் படித்த அதே பள்ளிக்கூடத்தில் படித்தவர். நாங்கள் முதலில் சந்தித்த போது உங்களுடைய பிறந்த வருடமும் நீங்கள் கல்வி கற்ற பள்ளியும் ஒன்றுதான் என்று அவர் சொல்லி என்னோடு கலந்துரையாடி என்னை மகிழ்வுக்கு உள்ளாக்கினார். ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் யார் அப்படிங்கிறத இன்னொருத்தர் சொல்லி நான் காதார கேட்கும்படியாக இருந்தது. அவர் கொடுத்த ஒரு சுருக்கமான முன்னுரையானது அவர் கல்விமான் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கும். இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த எல்ஐசி திரு ராமசாமி, இந்த கோவிலின் PRO அவர்களுக்கும், அடுத்து இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட
மும்பை திரு கோபாலகிருஷ்ணன் பத்மாவதி தம்பதியினருக்கும், திரு இ வைகுண்டதாஸ் மும்பை அவர்களுக்கும், மும்பை திரு கே கண்ணன் குடும்பத்தினருக்கும், மும்பை திரு கே சுப்பிரமணியன் குடும்பத்தினருக்கும் இன்றைய சொற்பொழிவின் உபயதாரர்களாக இன்று என்னுடைய சொற்பொழிவை 2 பாகமாக பிரித்து நிகழ்த்தப் போகிறேன். முதல் பாகத்தினுடைய உபயதாரர் தெய்வ திரு என்.கே. நாராயணன் மற்றும் குடும்பத்தினர். 2வது சொற்பொழிவின் உபயதாரர் தெய்வ திரு காஞ்சிபுரம் எம்டி தேவராஜன் குடும்பத்தினர். இவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, எத்தனையோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிற போது அவற்றை விடுத்து இங்கே வந்து ஆன்மீகத்துக்காக அமர்ந்திருக்கிற மிக உயர்ந்த உள்ளங்களாகிய உங்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகிறேன். என்னுடைய சொற்பொழிவின் தலைப்பு ராமர் பட்டாபிஷேகம்னு பார்த்துருப்பீங்க. அப்போது ராமர் பட்டாபிஷேகம் பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள்லாம் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அது வந்து நல்ல செய்தியா கெட்ட செய்தியாங்கிறது நான் யோசிக்கலை. ஒரு நண்பர் வந்து கேட்டார், என்ன சார் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வைகுண்ட ஏகாதசி பற்றி பேச போகிறீங்கன்னு ஆவலாக வந்தால் தலைப்பு வேறு என்னமோ போட்டிருக்கு, நீங்கள் சொல்லலைன்னா யார் தான் ஏகாதசியை பற்றி சொல்ல போகிறா, கொஞ்சம் அதையும் பற்றி பேசுங்களேன் அப்படின்னு இடையில் குறுக்கு சால் ஓட்டினார். அப்போ யோசித்து பார்த்தேன், அது நியாயமான கோரிக்கை தான். எனவே ஒரு 5 நிமிஷம் ஏகாதசினா என்ன, வைகுண்ட ஏகாதசினா என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு, இன்றைக்கி உங்களில் பல பேர் அல்லது சில பேர் பட்னியாக இருப்பீங்க. அதாவது பழைய பாரம்பரியம் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது, அதை அனுசரிக்கிறவர்களாக சிலர் இருப்பார்கள். பலர் இங்கே கோயிலுக்கு கிளம்பும்போது 4 இட்லி 3 வடை ஒரு ஊத்தப்பம் ஒரு காஃபி சாப்பிட்டு அப்போ தான் உற்சாகமாக போய் கேட்க முடியும் அப்படின்னு வந்திருப்பீங்க. ஆனால் ஏகாதசினா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பலருக்கு இந்து மதத்தின் மேலே கோபம். என்னென்னா மாதம் 2 ஏகாதசி வருது, 2 ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாதேங்கிறாங்க. அரும்பாடுபட்டு உழைக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே சார், மாதம் 2 நாள் சாப்பிடக்கூடாதுன்னா அது என்ன மதம் என்று பலருக்கு கோபம். அதனால் முதல்ல அந்த கோபத்தை தணிக்க முயற்சி பண்ணுகிறேன். ஏகாதசினா என்ன? ஏகம் என்று ஒரு சொல், தசம் என்று ஒரு சொல், 2 சொல் சேர்ந்தது தான் ஏகாதசி. அதாவது 10 + 1 11, 10க்கு மேலாடை 11 ஆகும். அந்த 11ங்கிறது ஒரு நாளுக்கு எப்படி வந்து பெயராக வந்தது என்றால், அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 11வது நாளும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 11வது நாளும் ஏகாதசி என்று அழைக்கப்படும். அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய திதிகள் முறையே பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி அப்படி வரும். இதெல்லாம் வடசொல் சொற்கள். வட சொல்லின உடனே வெறிக்கிறாங்க சில பேர். ஏன் அதை வந்து பிரதமைன்னு சொல்லாமல் முதல் நாள்னு சொல்லக்கூடாதா, துத்தியைன்னு சொல்லாமல் 2ஆம் நாள்னு சொல்லக்கூடாதா அப்படின்லாம் சண்டைக்கு வர்றாங்க. இந்த ஊருக்கு என்ன பேர்? வசை. இந்த வசைங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு நாராயணகிரை கேட்டேன். எனக்கு அவ்வளவு தெரியாது அப்படின்னாரு. அப்போது கூகுள் புரட்டி பார்த்தா அதில் என்ன போட்டிருக்குன்னா, வசை என்ற சொல் போர்ச்சுகீசியர்கள் ஏற்படுத்தியது. அவர்கள் இங்கே வந்து ஆண்ட காலத்திலே பெசன் என்று அதை முதலில் அழைத்தார்கள். மொழி ஆராய்ச்சியாளர்கள் அதை நுட்பமாக ஆய்வு செய்தபோது இந்த சொல் வாஸ் என்ற சம்ஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று முடிவு கண்டிருக்கிறார்கள். சான்ஸ்கிரிட் வேர்டு வாஸ் அப்படின்னா டுவெல்லிங் பிளேஸ், இருக்கும் இடம், வசிக்கும் இடம். போர்ச்சுகீசியர்கள் வசித்த இடம், அதான் வசை. அதை இன்றைக்கி வந்து அது என்னன்னே அர்த்தம் தெரியாமல் வசைவாசிகளே வசை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அதை நம்ம முதல்ல சொல்லிவிட்டு, சான்ஸ்கிரிட் வார்த்தை கலக்காத மொழியே இல்லை. இங்கே மட்டும் இல்லை, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனீங்கன்னா ஜெர்மன், கிரீக்கு, அரபி, பாரசீகம், ஸ்பெயின், ஸ்பானிஷ், ரஷ்யன் எல்லா மொழிகளையும் சம்ஸ்கிருதம் கலந்திருக்கிறது. மொழி ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும்.
பிடிக்குதோ பிடிக்கலையோ சில விஷயங்களை ஒத்துக்கிட்டு தானே வேண்டியிருக்கு. ஆகவே இந்த ஏகாதசி என்பது 11வது நாள் என்பதை குறிக்கும். சரி, 11வது நாளுக்கு என்ன? அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடையில் 15 நாள் இருக்கும்போது அது ஏன் ஒரு குறிப்பிட்ட நாளை மட்டும் எடுத்து ஏகாதசின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. முரண் என்று ஒரு அரக்கன் இருந்தான், ராட்சசன் இருந்தான். அவன் நிறைய வரம் வாங்கி மும்மூர்த்திகளாலும் தோல்வி இல்லை என்று வரம் பெற்று அந்த கொழுப்பினாலே தேவர்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தான். வேதங்களை எல்லாம் மறைத்து வைத்தான், திருடினான். அப்போது தேவர்கள் எல்லாம் போய் பெருமாள்கிட்ட முறையிட்டாங்க. பெருமாள் சொன்னார், இவனை சம்ஹாரம் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனால் மும்மூர்த்திகளாலும் எனக்கு தோல்வி இல்லை என்று பிரம்மா அவர் வரம் கொடுக்கும்படி தவம் பண்ணியிருக்கிறான். அதை நான் பிரேக் பண்ணால் என்ன ஆகும் என்றால் பிரம்மாவுக்கு ஒரு மரியாதை எல்லாம் போயிடும். ஆனாலும் உங்களுக்காக அவனை சம்ஹாரம் பண்ண ஒரு வழி பார்க்குறேன் என்று சொல்லி அவனோடு யுத்தம் பண்ணினார். 1000 ஆண்டுகள் யுத்தம் நடந்தது. ஆனால் முரண் தோற்கவில்லை. ஏன்னா அந்த பிரம்மாவுடைய வரம் அப்படி இருந்தது. பெருமாள் பார்த்தாரு, பிரம்மாவை அவமானப்படுத்தக்கூடாது, ஒரு யோசனை செய்யலாம் என்று இந்த சண்டையினாலே தான் மிகவும் களைத்து விட்டதாக நடித்து ஒரு குகையில் போய் பத்ரிகாசிரமத்தில் போய் படுத்துக்கிட்டார். உடனே இவன் முருகாசுரனுக்கு ஒரு குஷி வந்துருச்சு. பார்த்தியா, அடி தாங்காமல் போய் படுத்துட்டான் அவன். விஷ்ணு தான் அரக்கர்களை கொள்கிறவன்னு சொல்லுவாங்க, அந்த விஷ்ணுவே என்கிட்ட தோற்று போயிட்டான் என்று அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த குகையை நோக்கி ஓடினான். அப்போ என்ன பண்ணினார் பெருமாள், தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு பெண்ணை உற்பத்தி செய்தார். இவன் மும்மூர்த்திகளும் என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு அகம்பாவம் பிடிச்சி அலையிறான், ஒரு பொம்பளை அவனை காலி பண்ணான்னு இருக்கணும், நீ போய் காலி பண்ணுமா அப்படின்னு. அந்த பெண்மணி விஷ்ணுவுடைய அம்சமாக இருந்ததனாலே அவனுடைய சகல ஆயுதங்களையும் தோல்வியடைய செய்து அவனை கொன்று போட்டாள். கொன்று விட்டு அந்த விஷ்ணுவிடம் பணிந்து நின்றாள், வணங்கி நின்றாள். அப்போ பெருமாள் சொன்னார், இன்று ஏகாதசி 11வது நாள், அதனால் உனக்கு நான் ஏகாதசின்னு பெயர் கொடுக்குறேன். இந்த ஏகாதசி என்று யாரெல்லாம் விரதம் இருந்து உன்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு என் அருள் இருக்கும் என்று வரம் கொடுத்தார். அன்று முதற்கொண்டு ஏகாதசி என்று சாப்பிடாமல் பட்டினி கிடந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு விசேஷமாக அவருடைய அருள் கிடைக்கும் என்ற ஐதீகம் ஏற்பட்டது. சாப்பிடாம அப்படிங்கிற வார்த்தை இருக்கே, அது ஒரு சிக்கலான வார்த்தை. அதுக்கு நம்ம ஆள் ஒரு ஸ்டாப் கேப்பில் ஏதாவது புகுந்து இந்த கோர்ட்டில் கொலைகாரனை நிரபராதின்னு நிரூபிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுங்கிற நாளில் சாப்பிடலான்னு ஒரு தியரி எப்படி கொண்டு வரலாம் என்று பல வகையாக முயற்சி பண்ணி, பெரியவங்களை கேட்டு தொந்தரவு பண்ணி, முனிவர்களை போய் தொந்தரவு பண்ணி, அவங்களாம் என்ன சொன்னாங்க, ரொம்ப முடியலைன்னா பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தாங்க. அது போதும் சாமி அப்படின்னு வந்தாங்க. பால் 2 லிட்டர், பழம் 3 டஜன் வாழைப்பழம், 1/2 டஜன் ஆப்பிள், பால் பழம் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதானே. இப்படி ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ பெரியவங்க பார்த்தாங்க, இது சரிப்படாது, நிர்ஜல விரதம், தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. நிர்ஜல விரதமா, நாங்கள் செத்தில் போவோம் அப்படின்னு பல பேர் புரட்சி பண்ணாங்க. அப்போ பெரிய சில மகான்கள் ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி என்று இந்த விரதத்தை கடைப்பிடித்து பல அற்புத மகிமைகளை செய்து காட்டினார்கள் என்ற கதைகளை பரப்பினார்கள். அதில் ஒவ்வொரு மாத ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பேர், ஏகாதசி கதைகள்னு என்னுடைய யூடியூப்பில் ஒரு யூடியூப் போட்டிருக்கேன், அதை பாருங்கள், அதில் எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கிறேன். இதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட ஆரம்பித்த போது வைகுண்ட ஏகாதசின்னு எப்படி ஒரு ஏகாதசிக்கு பேர் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது என்னென்னா, மார்கழி மாதம் வரக்கூடிய சுக்லபட்ச ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லுவார்கள். அது ஏன் அப்படி பேர் வந்ததுன்னா, மது கைடவர்கள் என்று 2 அரக்கர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய தொந்தரவு தாங்காமல் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவர்களை சம்ஹாரம் பண்ணினார். பகவானாலே சம்ஹாரம் பண்ணப்படுகிறவர்கள் வைகுண்டம் போவார்கள். ஏன்னா அவனுடைய அஸ்திர மகிமை, என்னால் கொல்லப்பட்டவன் கூட நற்கதி அடைவான் அப்படிங்கிற பெருமையுடையவர் அவர். ஆகவே அவர்கள் வைகுண்டம் செல்லட்டும் என்று வைகுண்டத்தினுடைய வடக்கு வாசலை திறந்து விட்டார். அப்போ அந்த மது கைடவர்கள் என்ற 2 அரக்கர்களும்
பெருமாளை பார்த்து, சுவாமி உங்களாலே கொல்லப்பட்டு அந்த பாக்கியத்தினாலே வைகுண்டம் போகிறோம், எங்களுக்கு ஒரு வரம் கொடுக்க முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா வரோன்னா, நாங்கள் இன்று உன்னுடைய அருளாலே வைகுண்டம் போனதுனாலே இன்றைக்கி ஏகாதசி, இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்பட வேண்டும். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று எங்களுக்கு நீங்கள் வடக்கு வாசலை திறந்து விட்டதுனால வைகுண்ட ஏகாதசி என்று எல்லா பெருமாள் கோவில்லையும் வடக்கு வாசலை திறக்கணும். அதுக்கு சொர்க்க வாசல் திறப்பு என்று பெயர் வரணும். அந்த வாசல் வழியாக எந்த பக்தர்கள்லாம் போய் உள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு நிஜமாகவே பின்னால் வைகுண்டம் தரணும். இந்த வரம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டவுடனே பெருமாள் கண்டிப்பாக கொடுப்போம். அதனால் இன்றைக்கி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு என்று ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. அதுவும் ஸ்ரீரங்கத்தில் அது ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கி அந்த வடக்கு வாசல் வழியாக நுழையணுன்ட்டு அங்கே ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் அடித்து பிடிச்சிட்டு போவாங்க. வருஷம் பூரா பாவம் பண்ணுறவனெல்லாம் அந்த ஒரு நாள் அந்த வாசல் வழியாக போயிட்டு நான் வைகுண்டம் போயிட்டேன் அப்படின்னு அவன் திருப்தி அடைகிறான். இதுதான் வைகுண்ட ஏகாதசி, இன்றைக்கி தான் அந்த நாள். அதனால் உங்களுக்கு மனசு இருந்தால் பெருமாள் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து வடக்கு வாசல் வழியாக நுழைஞ்சிட்டு வாங்க. சரி, அது முடியலையா? இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை பற்றி நான் பேசுகிறேன் இல்லையா, இதையாவது கேளுங்க. கேட்டுக்கிட்டு தானே இருக்கோங்கிறீங்களா? பாதியிலே எந்திரிச்சு போகாதீங்க. ஏன்னா சீரியல் 8 மணிக்கு ஆரம்பிக்கிற சீரியல் இருக்குது, 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிற சீரியல் இருக்குது, எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் நீங்கள் திடீர்னு இடைவேளை விட்டுறக்கூடாது. 7:30 மணிக்கு இவங்க கோயில் பூஜைக்காக ஒரு இடைவேளை விடுறாங்க. அப்போ சாமி தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதம்லாம் ஏற்றுக்கொண்டு மறுபடி உக்காருங்க. அடுத்த லெக்சர் நான் ஆரம்பிக்கிறேன். இதில் இப்போது நான் ஏகாதசி பற்றி பல சுவையான தகவல்கள் கொடுத்த மாதிரி ராமர் பட்டாபிஷேகம் பற்றி இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல விஷயங்கள் சொல்லப் போகிறேன். இன்றைக்கி என்னுடைய ராமர் பட்டாபிஷேகம் சொற்பொழிவானது 3 நூல்களின் ஆதாரத்தின் பேரில் நிகழ்த்தப்படுகிறது. 1, வால்மீகியின் எழுதின வால்மீகி ராமாயணம், சான்ஸ்கிரிட் ஒரிஜினல். 2, வால்மீகி ராமாயணத்தை எழுத்துக்கு எழுத்து தமிழில் மொழிபெயர்த்த கீர்த்தனாச்சாரியா சீனிவாச ஐயங்காருடைய மொழிபெயர்ப்பு. 3, தமிழ் கம்பராமாயணம். இந்த 3 நூல்களின் ஆதாரத்திலே நான் மேற்கோள்களோடு, சம்ஸ்கிருத தமிழ் மேற்கோள்களோடு நான் இதை நிகழ்த்தப் போகிறேன். இதில் பெரும்பாலும் வெட்டி கதை வராது. எப்போவுமே இவன் பேசுனா வெறும் விஷயமாக தான் பேசுவான், ஜோக் அடிக்க மாட்டான் அப்படின்னு சில பேருக்கு என் மேலே வருத்தம். நமக்கு ஜோக் அடித்து சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சினிமா காமெடியெல்லாம் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆன்மாவை பற்றி, நம் மோட்சத்தை பற்றி, ஞானத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம். ஆகவே சில பயனுள்ள செய்திகள் நான் தர இருக்கிறேன். இன்றைக்கி இந்த உபன்யாசத்துக்கு திரும்ப எழுந்து வீட்டுக்கு போகிறவங்களை யாராவது ஒரு அமானுஷமான சக்தி உள்ள நபர் சந்தித்தால், ஒரு முனிவரோ ஒரு தெய்வமோ சந்தித்தால் நிச்சயம் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீ வசை திருமுருகன் கோயிலுக்கு போகிற போது பேய் மாதிரி போனேன், இப்போ தெய்வம் மாதிரி வர்றியே, உன் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கே, உன் புண்ணியம்லாம் கூடி இருக்கே, என்ன செய்தாய் என்று கேட்பார்கள். வேறு ஒன்றும் செய்யலைங்க. ஒரு ஆள் ராமாயணம் சொன்னார், அவரை அடிக்காமல் பேச விட்டோம், உட்காந்து கேட்டோம், அதான் நாங்கள் செய்த புண்ணியம் என்று நீங்கள் சொல்லும்படியாக இருக்கும். எனவே இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள் யாரும் வீண் பொழுது கழித்ததாக உங்களுக்கு ரெக்கார்டு வராது. அது பயனுள்ள ஒரு பொழுது கழிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு சினிமா பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சினிமா பார்க்க போகிற போது உங்களுக்கு ஸ்டாக்கில் இருக்கிற புண்ணியம் 30 யூனிட் அப்படின்னு வச்சுக்கிட்டா, சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பும்போது உங்களுக்கு ஸ்டாக்கில் இருக்கிற புண்ணியம் 20 யூனிட்டாக குறைஞ்சிருக்கும். ஏன்னா 10 யூனிட்டு அந்த சினிமா பார்க்கும்போது நீங்கள் சிரித்த சிரிப்பு, அந்த கவர்ச்சி நடனத்தை பார்த்து நீங்கள் மெய்மறந்தது, இது எல்லாத்துலேயுமே கழிஞ்சு போயிடும். புண்ணியத்தை வளர்க்கணுமே தவிர குறைக்கக்கூடாது. இது புண்ணியத்தை வளர்க்கக்கூடிய நிகழ்ச்சி. நிச்சயமாக நீங்கள் அதிக புண்ணியசாலிகளாக, புண்ணியத்தை சம்பாதித்தவர்களாக வீட்டுக்கு செல்வீர்கள் என்று நான் உறுதி கூறுகிறேன். அது என்னுடைய பெருமை அல்ல, முன்னோர்கள் எழுதி வைத்த ராமாயணத்தின் பெருமை. சரி, இந்த ஒரு முன்னுரையோடு நான் இப்போ ராமர் பட்டாபிஷேகம் என்ற சொற்பொழிவை நான் தொடங்குகிறேன். இந்த ராமர் பட்டாபிஷேகம் என்பது வால்மீகி ராமாயணத்தில்
யுத்த காண்டத்திலே வரக்கூடிய கடைசி அத்தியாயத்தில் இருக்கிறது. 128வது அத்தியாயத்தில் இருக்கிறது. இது மொத்தம் 90 ஸ்லோகம். இந்த ராமர் பட்டாபிஷேக வைபவத்தை 90 ஸ்லோகங்களாலே வால்மீகி எழுதியிருக்கிறார். சாதாரணமாக ராமர் பட்டாபிஷேகத்தை உரை நிகழ்த்துகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் ராமர் காட்டுகளிலிருந்து வந்தார், அவருக்கு எல்லாம் குளிப்பாட்டி தலையில் கிரீடத்தை வச்சு நீ தான் ராஜான்னு சொன்னாங்க. இதை கேட்டவங்களுக்கு எல்லாம் பதவி போனவங்க பதவி வரும், பணம் இல்லாதவங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்தால் எனக்கு ஒரு குற்ற நெஞ்சு குறுகுறுக்கும். காரணம் என்னென்னா, அதை வால்மீகி எப்படி எழுதியிருக்கார், ராமருக்கு பட்டாபிஷேகம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத வால்மீகி எப்படி எழுதியிருக்காருன்னா, நேரில் பார்த்தவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவாங்க. ராமர் காட்டிலேருந்து வந்தார், அப்போ அவர் முகம் இப்படி இருந்தது, அப்போ பரதன் போய் இந்த மாதிரி பேசினா, கௌசல்யை கட்டி பிடிச்சி அழுதா, அதுக்கப்புறம் ராமர் குளிக்க போனார், அவருக்கு வேறு துணி கொடுத்தாங்க, அப்படி எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி பொம்பளை பேசுகிற மாதிரி எழுதியிருக்கார். ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதியிருக்கார். அதை நீங்கள் காதால் கேட்டாலே ஒரு பட்டாபிஷேக வைபவத்தை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஒரு கதை கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் இதை நான் தமிழ் மொழிபெயர்க்க முதல்ல படித்து அதனுடைய ஆதார ஸ்லோகமாகிய சம்ஸ்கிருதத்தை அடுத்து சொல்லுவேன். ஏன்னா எடுப்பில் சம்ஸ்கிருதம் சொன்னால் நமக்கு தெரியாத பாஷையை சொல்லி கழுத்த இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ முதல்ல ராமன் காட்டில் இருந்து வனவாசம் முடிந்து திரும்பி எங்கே வர்றான், அயோத்திக்கு வரல, நந்தி கிராமத்துக்கு வர்றான். ஏன்னா நந்தி கிராமத்தில் தான் அவன் தம்பி பரதன் எங்கள் அண்ணன் எப்போ நாடு வேணான்னு காட்டுக்கு போனாரோ அப்போ எனக்கு மட்டும் நாடு வேணுமா என்று நந்தி கிராமத்திலேயே அவன் அமர்ந்து அங்கிருந்தே ஆட்சி செலுத்துகிறான். ஸோ பரதனை சந்திக்கிறதுக்கு நந்தி கிராமத்துக்கு வர்றார். நந்தி கிராமத்துக்கு வந்தால் பரதன் அவரை காலில் விழுந்து வணங்கி வரவேற்று ஆசனம் கொடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அண்ணா, இவ்வளவு காலமாக என் தகுதிக்கு மிஞ்சின ஒரு பொறுப்பை என் தலையில் வச்சுட்டு போயிட்டீங்க. நீங்கள் ஆள வேண்டிய ராஜ்யத்தை என்ன ஆளும்படி சொல்லிட்டீங்க. இது எப்படின்னா, ஒரு காளை இழுக்க வேண்டிய வண்டியை கழுதை இழுத்தது மாதிரி, ஒரு மயில் ஆட வேண்டிய நடனத்தை ஒரு காக்கா ஆடின மாதிரி அசிங்கமாக இருக்குது. தயவு பண்ணி இந்த ராஜ்யத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு காலில் விழுந்து அழுகிறான். அப்போ ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் சரி, பரதனால் நமக்கு பிரச்சனை இல்லை இனிமே அப்படின்னு தெரிஞ்சு போகுது. ஏன்னா பொதுவாக பதவி ஏற்பத்தான் விரும்புவாங்க. பதவி வேண்டாம், இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்கன்னு யார் கொடுப்பாங்க? இந்த காலத்தில் யாராவது கொடுப்பாங்களா? எந்த அமைச்சராவது ஐயா நான் ஆண்டது போதும் நீங்கள் உட்காருங்க பெருந்தன்மையாக விடுவாங்களா? விடமாட்டாங்க. அப்படி விட்டு கொடுத்து நாற்காலியை கொடுத்தாங்கன்னா அதில் ஏதோ பாம்பு இருக்குதுன்னு அர்த்தம், அது வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் பரதன் உண்மையாகவே இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், அது உங்களுக்கு உரியது என்று விட்டு கொடுத்தான். சரி, அப்போ நம்ம ராமருடைய பட்டாபிஷேக வைபவத்தை ஆரம்பிப்போம் என்று தொடங்குகிறார்கள். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு அவங்க செய்த பல காரியங்களில் முதல் காரியம் என்ன அப்படின்னா, வால்மீகி பார்பர் ஷாப்லேருந்து ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது ராமர் ஒரே ஜடையும் மீசையும் தாடியுமாக இருக்கார். ஏன்னா காட்டில் 14 வருஷம் இருந்தார் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஷேவிங் பண்ணாங்க. அதை எழுதுகிறாருங்க வால்மீகி. அது எவ்வளவு கணக்காக துல்லியமாக அப்சர்வ் பண்ணி அவர் எழுதுகிறார். தமிழில் முதல்ல படிக்கிறேன். சுகமாகவும் சீக்கிரமாகவும் சாதுரியமாகவும் சவரம் செய்யக்கூடியவர்களை சத்ருகனன் தருவித்தான். அவர்கள் ராம லக்ஷ்மண பரத சத்ருகனருடைய ஜடைகளை நீக்கினார்கள். இதில் பாருங்கள், ஒரு பார்பருடைய தொழில் ரகசியத்தை வால்மீகி எழுதுகிறார். பார்பர்னு சும்மா சொல்லலை, நாவிதன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு, சுகமாக ஷேவ் பண்ணுறவர். ஷேவ் பண்ணும்போது வரட்டுன்னு பிடிச்சி இழுத்து வெட்டுக்காயத்தை ஒன்று மட்டும் பண்ணிடுவாங்க. எனக்கு சிறைக்கு சென்று திரும்பிய ஒரு நாவிதனை தெரியும். அவர் எங்கள் வீட்டுக்கு முடியெடுப்பார். அவர் சொல்லுவார், நான் சிறைச்சாலையில் இருந்தபோது இந்த சிறை கைதிகளுக்கு நான் தான் சவரம் பண்ணணும்னு உத்தரவு போட்டாங்க.
அப்போ நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன், சட்டப்படி நான் இலவசமாக தான் செய்யணும். ஆனால் எல்லா சிறை கைதிகளுக்கும் ஒரு பீடி அலவன்ஸ் உண்டு. டெய்லி ஒரு பீடி கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. உங்கள் பீடிகளை எனக்கு கொடுத்து விடுங்கள். அப்படி ஒழுங்காக பீடிகளை கொடுக்கலைன்னா என் கத்தி விளையாடும் உங்கள் முகத்தில் அப்படின்னு சொல்லி மிரட்டி, பீடி கொடுக்காதவங்கெல்லாம் முடியையும் எடுத்து தோலையும் எடுத்து ரத்தத்தை வெளிப்படுத்திடுது. இதுக்கு பயந்துக்கிட்ட எல்லோரும் பீடியை முதல்ல வச்சுருவாங்க என் காலில் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ பார்பருக்கு முதல் தகுதி என்னடா அப்படின்னா, ஷேவ் பண்ணுறது சுகமாக இருக்கணும். சில பத்திரிகையில் பிளேடுக்கு விளம்பரம் கொடுப்பான், கோழி இறகுனாலே ஷேவ் பண்ணுற மாதிரி படம் போட்டிருப்பான். எங்கள் பிளேடு வாங்கினீங்கன்னா இறகால தடவி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போது சவரத்தில் இருக்கிற முதல் சிக்கல் என்னன்னா, வலி இல்லாமல் எடுக்கணும் முடியும். அதை வால்மீகி எழுதுகிறார். இவ்வளவுக்கும் வால்மீகி தாடியோடையவர் உள்ளவர் தான். அவர் முனிவர், அவருக்கு தாடி மீசை எல்லாம் உண்டு. அவருக்கு ஷேவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் சத்ருகன் பார்பர்லேயே ஸ்கில்டு பார்பர்ஸ், அதாவது வலிக்காமல் எடுக்கிறவங்க, சுகமாகவும் சீக்கிரமாகவும். தாடி எடுக்கிற போது நீங்கள் பார்பர் ஷாப்பில் போய் உக்காந்திங்கன்னா, பெண்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது, ஆண்களுக்கு இருக்கும். இந்த பார்பர் என்ன பண்ணுவார், கத்தி எடுத்து அது தீட்டுறதுக்குன்னு ஒரு பட்டை வச்சுருப்பார். வச்சுக்கிட்டு இப்படி திட்டுவார். சார், பேப்பர் படிச்சிங்களா காலையில், அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, ஓட்டு வாங்குற போது வீட்டுக்கு காலில் விழுகிறாங்க, இப்போ அறிக்கை விட்டுருக்கிறார், மக்கள் கடமை அது செய்கிறது இது செய்கிறது. யாருக்கு யார் கடமைப்பட்டிருக்கா? இப்படி நாட்டில் இருக்கிற அரசியலை பூரா பேசி முதல்ல போட்ட சோப்பெல்லாம் காஞ்சி போய் மறுபடியும் செகண்ட் டைம் சோப் போட்டு அவன் வரட்டு இழுத்து தோலெல்லாம் அப்படி வெட்டுக்காயமாயிடும். அது போன வேலையை சீக்கிரம் முடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஷேவிங்னு சொல்லி பார்பர் ஷாப்பில் போய் உட்காந்தவன் 5 நிமிஷத்தில் வெளியே வந்ததாக வரலாறே கிடையாது. 1/4 மணி 20 நிமிஷம் இல்லாத பேச்செல்லாம் பேசி தான் பண்ணுவான். அதை கண்டுபிடிச்சி வால்மீகி சொல்கிறாரு, சீக்கிரமாக. அடுத்தது சாதுரியமாக. சாதுரியமாகன்னா, இந்த மூக்கில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல முடி எடுக்கிற போது அந்த மூக்கு காயம் போட்டுரும். அதனால் உதற லேசாக இப்படி மடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மூக்கை அப்படி தூக்கி அப்படி க்ளீனாக எடுக்கணும். மூக்கு காயம் பட்டுறக்கூடாது. நீங்கள் ஷேவிங் முடித்த பிறகு ஒரு இடத்துல கூட இரத்த காயம் இல்லைன்னா அப்போ தான் உங்களுக்கு மார்க்கு. அந்த மாதிரி ஷேவ் பண்ணக்கூடிய பார்பராக தேடி அவங்க பார்த்து வச்சுருக்காங்க. ராமண்ணா வருவார், நீங்கள்லாம் ஒழுங்காக செய்யணும். அவர் முகத்தில் ஏதாவது ஒரு காயம் பார்த்தேன், உனக்கு கை இருக்காது மோனே சொல்லிட்டேன் நான் அப்படின்னு மிரட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் சவரம் பண்ணாங்களாம். சரி, ராமனும் லக்ஷ்மணனும் தாடியோடு இருந்தாங்க. பரதனுக்கும் சத்ருகனுக்கும் ஏன் தாடி அப்படின்னா, பரதன் என்ன சொல்லிட்டான், ராமர் பெட்டில் படுக்க மாட்டார் காட்டில், எனக்கும் படுக்க வேண்டாம். ராமர் கொசுவலை இல்லாமல் படுப்பார், எனக்கும் கொசுவலை வேண்டாம். ராமர் தலையணை போர்வை இல்லாமல் படுப்பார், எனக்கும் தலையணை போர்வை வேண்டாம். ராமர் சமைச்ச உணவு சாப்பிட மாட்டார், எனக்கும் பச்சை கேரட்டு போதும். அப்படி தன் கஷ்டங்களை தானே ஏற்படுத்தி கொண்டவன் பரதன். ராமர் எப்படி காட்டில் ஷேவ் பண்ணியிருப்பார்? காட்டில் பார்பர் ஷாப் உண்டுங்களா? தண்டகாரண்யத்துக்குள்ளே ராமர் நுழைந்தார் சீதையோடும் லக்ஷ்மணனோடும். அந்த காட்டில் எந்த இடத்துலையாவது ஃபாரஸ்ட் பார்பர் சர்வீஸ் அப்படின்னு கடை இருந்துச்சா? ராமர் போய் அங்கே ஷேவ் பண்ணிக்கிட்டாரா? இல்லை. தானே ராமர் ஷேவ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஷேவிங் பண்ணுறது மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது, அதுக்கு வேறு ஆள் இருக்கிறாங்க, மற்றவன் தொழிலில் நீங்கள் கை வைக்காதீங்க. ஆனால் அதை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ரேசர் செட்டு எவ்வளோ விற்கிது தெரியுமா? ஏன் வாங்குறதெல்லாம் பார்பராக வாங்குகிறான்? நாம் தான் போய் வாங்குகிறோம். உயர்ந்த ஜாதியில் பிறந்தவர்கள் பார்பர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் இந்த ஷேவிங் செட்டை வாங்கி அதை அவர்களே செய்து கொள்கிறார்கள். மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் வருது, எவன் ஒருவன் தனக்குத்தானே சவரம் செய்து கொள்கிறானோ அந்த நிமிடம் முதல் அவன் நாவிதனாகிறான். நீங்கள் பிராமணனாக இருந்தாலும் சரி, இல்லை சத்திரியனாக இருந்தாலும் சரி, வேளாளனாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்றைக்கு நீங்கள் செல்ஃப் ஷேவிங் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்களும் பார்பர் தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் ராமன் செல்ஃப் ஷேவிங் பண்ணியிருக்க மாட்டான். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்கள், ராமர் பட்டாபிஷேக படம் அந்த இருக்குது பார்த்தீங்களா? எந்த ராமரையாவது நீங்கள் பார்க்குற போது தாடி மீசையோடு பார்த்துருக்கீங்களா? கோவில்லையும் பார்க்க முடியாது, படத்துலையும் பார்க்க முடியாது. ராமர் நல்லா மழுமழுன்னு ஷேவ் பண்ணி அழகாக
அவர் முகத்துக்கு கிஸ் அடிக்கலாம் போல் இருக்கும். அவ்வளவு நல்ல ஷேவ் பண்ணியிருப்பார். இது தவறான போர்ட்ரேயல். உண்மையான ராமர் அப்படி இருக்கவில்லை. ராமர் சவரம் செய்யவில்லை, தாடி எடுக்கவில்லை, மீசை எடுக்கவில்லை, முடியெல்லாம் முளைச்சி பார்க்குறதுக்கு கொரில்லா மாதிரி இருப்பார், கன்றாவியா. ஏன் கைகை என்ன சொன்னா? ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள, தாளிரும் சடைகள் தாங்கி பூழி வெங்கானம் நன்னின்னு. பரதன் ராஜாவாக இருக்கட்டும், நீ சடமுடி வளர்த்துக்கிட்டு காட்டில் போய் 14 வருஷம் தவம் பண்ணிட்டு வா அப்படின்னா. அப்போது அம்மாவுடைய உத்தரவை நிறைவேற்றணுமேங்கிறதுக்காக அதுக்காகவாவது ஒரு தாடி வளர்த்துருப்பார். சரி, இப்போ தாடி வளர்க்குறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறீங்களா? தாடி வளர்த்து பாருங்க தெரியும். நீங்கள் ஒரு சினிமாவில் நடிகர் சிவாஜி கணேசன் 6 மனமே 6ன்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வருவார். அவர் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு ஷேவ் பண்ணாமல் தாடியெல்லாம் வந்துருச்சுன்னு ஒரு சீன் காட்டுவான். அப்போ அது நடிக்கிற போது இங்கே ஒரு புடுங்குவார், இங்கே ஒரு புடுங்குவார். தாடி வளர வளர அரிப்பு எடுக்கும். ஏன்னா அதில் பேனு ஈறு எல்லா பூச்சிகளும் குடியேறும். அழுக்கே உங்களுக்கு அரிப்பை கொடுக்கும். தாடியோடு வாழ்கிறதுங்கிறது சுகமான அனுபவம் இல்லை, அது ரொம்ப கஷ்டமான அனுபவம். அந்த கூழ் குடிக்க முடியாதும்பாங்க. மீசை வச்சுருக்கிறவன் கூழ் குடித்தா மீசை கூழில் விழுந்துடும். அதனால் மீசை இப்படி பிடிச்சிக்கிட்டு குடிக்கணும். அது பெரிய சித்திரை இம்சை. ராமர் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாருங்க. பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ராமர் காட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்தாருன்னு. நான் ஒரு தடவை யோகி ராம் சூரத்குமார் ஆசிரமம் திருவண்ணாமலையில் பேசிக்கிட்டு இருக்கேன். ராமனுடைய வனவாசம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ராமன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எடுத்து சொன்னேன். நாம் ஒரு நாள் பவர் கட் ஆகிட்டா, நமக்கு கரண்ட் இல்லைன்னா, ஃபேன் இல்லைன்னா தூங்க முடியுதா? கொசு கடிக்குதா? நமக்கு பெட்டு வசதியாக இல்லைன்னா தர குத்துதுன்னு இங்கிட்டு அங்கிட்டும் பிறந்துக்கிட்டு இருக்கிறோம். போர்வை இல்லைன்னா குளிரில் தூங்க முடியுதா? ராமன் 14 ஆண்டுகள் போர்வை இல்லாமல் தூங்கினான், கொசுவலை இல்லாமல் தூங்கினான், தலையணை இல்லாமல் தூங்கினான், பெட் இல்லாமல் தூங்கினான். அவன் தூங்கும்போது பாம்புகள் ஏறின அவன் உடலிலே. பல்லி, பாய்ச்ச, கொசு எல்லாம் ஏறிச்சு. பின்னால் அனுமான் சொல்கிறார் சுந்தரகாண்டத்தில் சீதைக்கிட்ட, அம்மா அவர் உடம்பில் ஊர்வனை ஏறும்போது தட்டி விடவில்லை, கடிப்பனை ஏறும்போது தட்டி விடவில்லை, அப்படி விரக்தியில் கிடக்கிறாருமா. அவர் எப்படி வாழ்ந்த ராஜகுமாரன், பார்க்கவே கன்றாவியாக இருக்குது என்று சொல்கிறான். அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா? யாராவது நினச்சி பார்க்குறாங்களா? என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? ராமன் 14 ஆண்டு ஜாலி டூர் டு த ஃபாரஸ்ட், போய் காட்டில் போய் டூர் போயிட்டு வந்துட்டார். இப்போ நாமெல்லாம் தேக்கடிக்கு போகிறோம், முதுமலை காடுகளுக்கு போகிறோம், கொடைக்கானலுக்கு போகிறோம்ல, அந்த மாதிரி ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு தம்பியையும் கூட்டிக்கிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த 14 ஆண்டுகளும் அவர் தாங்க முடியாத இம்சைகள் அனுபவித்து கொண்டிருந்தார். அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று பரதன் ஆசைப்பட்டான். தானும் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அதனால் முதல்ல அவங்க செஞ்ச வேலை, சத்ருகன் சொன்னது, இந்த தாடி மீசையிலேருந்து அவரை காப்பாற்றுங்கப்பா என்று சவரம் செய்தார்கள். இதுக்கான ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்தையும் வாசிச்சிடுறேன். ஏன்னா இது பூரா நான் விட ஒரு கப்சாவாக இருக்க நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லை. ததக சத்ருக்ன வச்சனாத் நிபுணாக ஸ்மசுருவர்தனாக சுகஹஸ்தாக சுஷீக்ராஸ்ய ராகவம் பரியவாரியத்து. அப்போது நன்கு சாமர்த்தியமாக சவரம் செய்யக்கூடியவர்கள் ஒருத்தர் 2 பேர் இல்லை, 10 பேரை வர வச்சுட்டான் சத்ருகனன். ஏண்டான்னா, ஒரு பக்கம் இவன் எடுத்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு பக்கம் அவன் எடுக்கட்டும், சீக்கிரம் வேலை முடியட்டும் என்று அப்படி அவன் ஏற்பாடு செய்திருந்தான். அதுக்கு அடுத்தாப்பில் அவர் ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார் பாருங்கள். ஒரே ஒரு சென்டென்ஸில் என்ன அப்படின்னா, சவரம் செய்த பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் பரதனும் சத்ருகனும் என்ன செய்தார்கள்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உடனே சிம்மாசனத்துக்கு போனாங்க அப்படின்னு எழுதுவேன். வால்மீகி எழுதுகிறாரு, அவர்கள் ஸ்நானம் செய்தார்கள். இதை ஏன் சொல்கிறாருன்னா, 2025 பெரும்பாலான பேர் ஷேவிங் முடிஞ்ச பிறகு குளிக்கிறதையே கிடையாது. அப்படியே ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. முடிவெட்டினா கூட அவங்க குளிக்கிறது கிடையாது. இப்படி பிடிச்சு மனிதர்கள் வாழ்கிறார்கள். அதனால் வால்மீகி அன்றைக்கே எழுதி வச்சார், ராமன் சக்கரவர்த்தி திருமகன், அவன் சவரம் முடிஞ்சவனே குளித்தான், தயவு பண்ணி நீங்களும் குளிங்க.
அப்படின்னு தான் மறைமுகமாக வால்மீகி சொல்கிறேன். சில பேரை அறிமுகப்படுத்துகிற போது, சார் இவர் ரொம்ப ஆச்சாரங்களில் சிரேஷ்டமானவர், வாரம் ஒரு தடவை தவறாமல் பல் விளக்கிடுவார், மாதம் ஒரு தடவை கழுத்தோடு குளிச்சிடுவார், 2 மாதத்துக்கு ஒரு தடவை தலையோடு குளிச்சிடுவார், ஆச்சார சீலர் அப்படின்னா நீங்கள் அவரை பற்றி என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். காரணம், அவங்க ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்துடுறாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துடுறாங்க, பிரிட்டனுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. வந்து என்ன சொல்கிறாங்க, வெள்ளைக்காரன் குளிக்கிறதே இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஃப்ரெஞ்சு பார்த்தோன்னா என்னன்னு தெரியுமா? வெந்நீரில் நனைச்சி அப்படி தொடச்சி எடுக்கணையா? வேர்வையே வராத அவர்களுக்கு எதுக்கையா குளிக்கணும்? அதனால் நாங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் நாளுக்கு நாள் மேம்பட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே முதலில் குளிக்கிறதை நிறுத்தினோம். குளிக்காமல் இருக்கிறனால தான் வெள்ளைக்காரன் டாலர் வேல்யூ அதிகமாக இருக்கு அவனுக்கு. அப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் இங்கே ஸ்மிருதிகளில் என்ன சொல்லியிருக்கு? சவரம் செய்து கொண்டவன் சாவு தீட்டை அடைகிறான். ஒரு எழவு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் எவ்வளவு தீட்டோ அவ்வளோ தீட்டு அவனுக்கு. தலையோடு குளிக்கணும். எனக்கு தெரிஞ்சு பல பேர் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றவங்க காலையில் ஷேவ் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு வேக வேகமாக ஷேவ் பண்ணிவிட்டு சும்மா துண்டால் துடைச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு. அது ரொம்ப தப்பு, ஆச்சார ஹீனமான ஒரு செயல். அவர்கள் ஸ்நானம் செய்தார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, தசரதனுடைய பத்தினிகள் சீதைக்கு சகல அலங்காரங்களையும் தாங்களே செய்தார்கள். தசரதனுடைய கௌசல்யா தேவி, கைகேயி, சுமித்ரை இவங்கெல்லாம் வந்து சீதை மருமகளுக்கு அலங்காரம் செய்தார். சாதாரணமாக மாமியார்களுக்கு மருமகள் அலங்காரம் இருந்தால் பிடிக்காது. இருக்கிற சேலையும் கிழிச்சு விடுவாங்க, தலையை கலைச்சி விடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாமியார்கள். இந்த சீதையுடைய பெருமை தெரியுமா? தசரதனுக்கு மொத்தம் 300 மனைவிகள் இருந்தார்களாம். அப்போது இந்த சீதைக்கு 300 மாமியாருங்க. ஒரு மாமியாரை சமாளிக்கவே முடியலை இந்த காலத்து மருமகளுக்கு. மொழி பிதுங்குது, தனி குடித்தனன்னு சொல்கிறாங்க. 300 மாமியாருக்கும் கும்பிடு போட்டு அத்தை 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 அத்தைன்னு கூப்பிட்டு ஐஸ் வச்சு ஒரு வகையாக வாழ்க்கையாவை ரொம்ப சாமர்த்தியமாக நடத்தியிருக்கிறார். அவள் இவ்வளவு தூரம் வந்து இருந்தான்னா அந்த மாமியார்கள் அத்தனை பேரும் வந்து சீதைக்கு அலங்காரம் செய்தார்களாம். இப்போ காட்டிலேருந்து வந்து கஷ்டப்பட்டிருக்காளே என்று. தாரை முதலிய வானர ஸ்திரீகளுக்கு சகல அலங்காரங்களையும் ராமனிடத்தில் எல்லையற்ற வாத்சல்யத்தை வைத்த கௌசல்யையே செய்தாள். இப்போ ராமன் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து வானரர்களை கூட்டிக் கொண்டு அயோத்தியா நகரத்துக்குள்ளே நுழைகிற போது இவர்களெல்லாம் குரங்கு முகங்களை பார்த்து இவர்களை இளக்காரமாக நினைப்பார்களே, அது தவறு என்று சொல்லி ராமன் அவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாலே என்ன சொல்லிட்டான், அந்த குரங்குகளை காமிச்சு, இவர்களெல்லாம் என் சகோதரர்கள், உங்களுக்கு மைத்துனர்கள், இவங்கெல்லாம் குழந்தைமார்கள் அப்படின்னு இந்த குரங்குகளை போகிற ரிலேஷன் சொல்லி அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். அதனால் சுக்ரீவனை யாரும் குரங்குன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் தோளில் கை வச்சு கௌசல்யையும் சுமித்ரையையும் கைகையும் பார்த்து, அன்னைமார்களே இவன் என் சகோதரன், உடன்பிறவா சகோதரன் என்று சொல்லி சுக்ரீவனுடைய மனைவி தாரையை காட்டி, இவள் என்னுடைய சகோதரன் மனைவி, இங்கே வந்திருக்கிற வானர்களெல்லாம் என் உறவினர்கள் அப்படி சொல்லிட்டான். ஏன்னா அந்த ராமபக்தி என்ற ஒரு செல்வம் உடையவர்கள் உயர் ஜாதியினர். அவர்கள் என்ன உடம்புல இருக்காங்கிறது கணக்கு இல்லை. அவங்க குரங்குகளாய் தோற்றமளிக்கலாம், உள்ளங்கள் தெய்வங்களாக இருக்கின்றன. அவர்களுக்கு ராமபக்தி என்ற செல்வம் இருந்தது. வைணவர்கள் அனைவருமே சமம், அனைவருமே உயர்ந்தவர்கள் என்பதை எங்கள் நிலைநாட்டுறார். அதுக்கப்புறம் சத்ருகனுடைய உத்தரவால் இக்ஷுவாகுகுல சாரதியான சுமந்திரர் உத்தம அஸ்வங்கள் பூட்டின ராஜரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். ராமன் குளித்து ட்ரெஸ் பண்ண உடனே அவர் தேரில் ஏறி அயோத்திக்கு போகணும். இப்போ நந்தி கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. அயோத்திக்கு போகணும். அந்த ரதம் வந்து சூரியனை போல் பிரகாசித்து தான், தங்கத்தினாலே முலாம் பூசப்பட்டது, உத்தமமான குதிரைகள் உள்ளது. அதாவது விலங்குகளுக்கு சாமுதிரிகா லட்சணம் இருக்குங்க. சாமுதிரிகா லட்சணம்னா என்ன தெரியுமா? அங்க லட்சணங்கள், உடல் லட்சணங்கள். இப்போ மனிதனுக்கு அங்க லட்சணங்கள் இருக்குது. சாரீரக சாஸ்திரம் என்ற நூலிலே என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு மனுஷனுக்கு மூக்கு எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், கை எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அது கூட்டி பார்த்தா 32 இலக்கணங்கள் சொல்லியிருக்கு. அதாவது கண்களினுடைய இறுதி பகுதிகள் சிகப்பாக, நாக்கு உதடு சிகப்பாக, உள்ளங்கைகள் ரெண்டும் சிகப்பாக,
உள்ளங்கால்கள் இரண்டும் சிகப்பாக இருக்க வேண்டும். அப்புறம் 3 உறுப்புகள் உயரமாக இருக்கணும். நெற்றி, மார்பு, சுவாசம், இது 3 கம்பீரமாக இருக்கணும். ஷடுன்னதம் 6 விஷயங்கள் மேடுதட்டி இருக்க வேணும் என்று அதை பூரா வகுத்து போட்டிருக்கார். 32 லட்சணம் கரெக்டாக வருது. அப்போ அந்த காலத்தில் ஒரு மனிதனுக்கு 32 இலக்கணங்கள் இருந்தால் தான் அவன் திருமணம் செய்து கொள்ள முடியும். அதுக்காக தான் அந்த காலத்தில் மாப்பிள்ளை பார்க்குறது பொண்ணு பார்க்குறதுன்னு வச்சுருந்தாங்க. பொண்ணு அழகாக இருக்கா பிடிக்குதாங்கிறதுக்காக இப்போ போகிறாங்க, அல்லது நகை எவ்வளவு கிடைக்குங்கிறதுக்காக போகிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. பார்த்த பார்வையிலேயே மாப்பிள்ளை நல்லவனா பொண்ணு நல்லவிழா என்று தீர்மானிக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு இருந்தது. அதுபோல் விலங்குகளுக்கு சாமுதிரிகா லட்சணம் உண்டு. யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா யானையை நிப்பாட்டி நீங்கள் சைட்லேருந்து பார்த்தா யானையுடைய தலைப்பகுதி உயரமாகவும் அதுக்கப்புறம் இருக்கிற உடல் பகுதி தாழ்வாகவும் இருக்க வேண்டும். வால் பகுதி ரொம்ப தாழ்வாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் தலைப்பகுதி கீழேயும் வால் பகுதி மேலேயும் இருந்தால் அந்த யானை தரித்திரம் பிடிச்ச யானை, அந்த யானையை வாங்குகிற ராஜா வீணாக போவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கஜவித்தை, அஸ்வவித்தை என்று விலங்குகளுக்கு வித்தை சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்து பெஸ்ட் ஹார்சஸ், பெஸ்ட் எலிஃபென்ட்ஸ் என்று சூஸ் பண்ணக்கூடிய வித்தை பாண்டவர்களிலே நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் இருந்ததாக வியாசர் சொல்லுகிறார். அப்படியெல்லாம் இலக்கணங்கள் இருந்தது. ஒரு பார்த்த மாத்திரத்தில் ஒரு ஊரை பார்த்த உடனே இந்த ஊர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். வியாச பாரதத்திலே ஒரு கதைங்க. என்னென்னா, ஒரு ராஜா இருந்தான், பரீட்சித்து என்ற மகாராஜா. அந்த பரீட்சித்து என்ற மகாராஜா ஒரு பாம்புனாலே கடிப்பட்டு செத்து போனான். ஒரு பாம்பு கடித்து நம்ம அப்பாவை கொன்னுடுச்சேங்கிற கோபத்தில் அந்த பரீட்சித்து மகாராஜாவுடைய மகன் ஜனமேஜயன் என்ன பண்ணால், சிரேஷ்டமான வேத விற்பனர்களை கூப்பிட்டு, நீங்கள் வேதத்தில் உள்ள ஒரு ரகசியமான யாகம் செய்யுங்கள். அந்த யாகத்தில் இந்த உலகத்தில் பாம்பு எங்கே இருந்தாலும் ஓடி வந்து விழுந்து சாகணும். இந்த உலகத்தில் பாம்பே இருக்கக்கூடாது. எங்கள் அப்பாவை பாம்பு தானே கொன்னுச்சு, இந்த பாம்புங்கிற இனமே இருக்கக்கூடாது என்று சொன்னான். அதன்படி அவர்கள் யாகம் பண்ணினார்கள். எல்லா பாம்பும் வந்து விழுந்து சாவுது. ஒரே நாத்தம் தாங்க முடியலை. அந்த நேரத்தில் ஒரு நிமித்திகன் வருகிறான் அங்கே. நிமித்திகன் யாருன்னா, இந்த மாதிரி இலக்கணங்கள் படித்தவன். அவன் வந்து, என்ன பெரிய யாகம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குறான். உலகத்தில் உள்ள பாம்பெல்லாம் நம்ம ராஜா அழிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஒரு யாகசாலையானது இத்தனை அடி நீளம் இத்தனை அடி அகலம் இருக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கை வைத்து பார்க்கிற போது இந்த யாகம் எதற்காக நடத்தப்படுகிறதோ அந்த லட்சியம் நிறைவேறாது அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த செய்தி ராஜாவுக்கு போயிடுது. ராஜா பார்க்குறான், நான் பார்த்து ஒரு யாகம் செய்கிறா, அது எப்படி அது நிறைவேறாமல் போகும், பார்த்துறேன் ஒரு கையை அப்படின்னு சொல்லி அந்த புரோகிதர்களுக்கு, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் நான் கொடுக்குறேன், தங்கமாக கொட்டி கொடுக்குறேன், எல்லா பாம்பையும் அழிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க யாகம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுது தெரியுமா? பாம்பு ஜாதியிலே பிறந்த ஒருவன் அந்த ராஜாவை பார்த்து புகழ்ச்சி செய்து பாடல்கள் ஸ்தோத்திரங்கள் பாடி அவன் மனதை குளிர வைத்து, உனக்கு என்ன வரம் வேணும் என்று ராஜா கேட்டபோது, இந்த யாகம் நிற்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டுறான். அந்த ராஜா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, பரீட்சித்து மகாராஜாவை எந்த பாம்பு கடித்ததோ அந்த தட்சகன் என்ற பாம்பு அது சாகலை, பாக்கி எல்லா பாம்பும் செத்து போச்சு. அப்படி அந்த கதையை கொண்டு போகிறாங்க. அதுபோல் கட்டடங்களிலே சாஸ்திரம் இருக்கிறது, அதுதான் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. விலங்குகளிலே சாஸ்திரம் இருக்கிறது, மனித உடம்பிலே சாஸ்திரம் இருக்கிறது, மரங்களிலே சாஸ்திரம் இருக்கிறது. ஒரு மரத்தை வெட்டி பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற ரேகைகளை வச்சு சொல்லுவாங்க. அப்போது கடவுளுடைய ஒரு கணக்கு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. விஞ்ஞானி என்ன சொல்கிறான், ஒரு அணுவை பிளந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துட்டு அங்கே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் 3 இருக்குது, ஒன்று சுற்றி வருதுன்றான். இதெல்லாம் யார் செஞ்சா? இன்றைக்கி தானே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. காலங்காலமாக அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பகவத் சக்தி மகத்தானது. அவன் கணக்கு இல்லாமல் எதையுமே செய்கிறதில்லை. ஒரு விஷயம் தெரியுமா, இந்த சிறுத்தை புலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புலியுடைய உடம்புல டிசைனாக இருக்கும், கோடு கோடாக இருக்கும். இன்றைக்கி விலங்கியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள், எந்த 2 சிறுத்தை புலிக்கும் டிசைன் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு தாய் புலிக்கும்
குட்டி புலிக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் வேறுபடும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? கைரேகை நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்கள் பெருவிரல் ரேகையை அச்சு எடுத்தீங்கன்னா எந்த 2 மனிதருக்கும் ரேகை ஒரே மாதிரி இருக்காது. அதனால் ஒரு மனிதனுக்கு இருக்கிற ரேகை இன்னொரு மனிதனுக்கு இருக்கவே இருக்காது. அப்போ ஆண்டவன் எப்படி அது கணக்காக செய்யலாம்? எத்தனை கோடி மக்கள், அத்தனை கோடி டிசைனை எப்படி ஃபார்ம் பண்ணுறான்? நீங்கள் ரேகையை விடுங்க, டிசைனை விடுங்க, உன் முகத்தை எடுத்துக்கோ சார். முகம் வந்து 2 கண்ணு 1 மூக்கு 1 வாய் தானே சார் எல்லாருக்குமே. இந்த 2 கண்ணு 1 மூக்கு 1 வாயை வச்சு எத்தனை மூஞ்சி சார் இங்கே? எந்த மூஞ்சியாவது ஒரே மாதிரி இருக்கா சொல்லுங்கள்? வித்தியாசமாக இருக்கே. எத்தனை டிஃப்ரென்சஸ், இவ்வளோ டிசைன் அவன் எப்படி உருவாக்குறான்? அப்போது இதெல்லாம் வந்து இறைவனுடைய படைப்பு விந்தையானது, விசித்திரமானது, ஆச்சரியமானது, நம்மால் முடியாதது. அப்போ உத்தமமான இலக்கணங்கள் உள்ள குதிரைகளால் இழுக்கப்பட்ட ரதம், அந்த ரதத்தை கொண்டு வந்து அமைச்சர் நிறுத்துறாராம். அப்புறம் அவனுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த தேரில் போகும்போது பரதன் கடிவாளங்களை பிடித்து கொண்டு சாரத்தியம் செய்தான். சத்ருகனன் இக்ஷுவாகு சக்கரவர்த்திகளுடைய வெண்குடையை பிடித்தான். லக்ஷ்மணன் ராமனுக்கு முன்னின்று வெண் சாமரத்தை வீசினான். ராட்சசாதிபதியான விபீஷணன் இன்னொரு வெண் சாமரத்தை வீசினான். அப்படி ரதத்தில் அவர் போகிறார். அப்போது சுக்ரீவனை கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக ராமர் என்ன பண்ணுறார்? அவர்கிட்ட இருக்கிற சத்ருஞ்சயன் என்ற யானை கஜலட்சணங்கள் பொறிஞ்சது, மிக உயரமாக இருக்கும். அந்த யானை மேலே சுக்ரீவனை உட்கார வச்சு நீ அந்த யானை மேலே வா அப்படின்றார். ஏன்னா இவன் தான் தன்னுடைய சேனையை பூரா எனக்கு கொடுத்து ராவணனுடைய சேனை அழிவதற்கு உதவி செய்தவன் என்று நன்றி பாராட்டினார். மற்ற வானரர்களாக என்ன பண்ணாங்களாம்? அவர்கள் மனித வடிவெடுத்தார்கள். அவங்க வந்து தெய்வங்கள் இல்லையா, சாதாரண குரங்கு இல்லை, அவர்கள் தேவர்கள் தான் குரங்குகளாக பிறந்தாங்க. அவர்கள் மனித வடிவெடுத்து 9000 யானைகள் மேல் ஏறி வந்தார்கள். எல்லோரும் மனுஷங்களாக மாறி 9000 யானை மேலே ஏறி வந்தார்கள். சங்குகள் முழங்கின, துந்துபி வீணை மிருதங்கம் ஒலித்தது, மந்திரிகள் ஜெய ஜெய என்று வாழ்த்தினார்கள். ராமன் பிரஜைகளாலும் பிராமணர்களாலும் மந்திரிகளாலும் சூழப்பட்டான். அப்போ என்னாச்சுன்னு, ஸ்வஸ்திகம் முதலிய மதுரமான வாத்தியங்களை அநேகர் வாசித்து கொண்டு போனார்கள். ஒரு வாத்தியம்ங்க, அது ஸ்வஸ்திகம் மாதிரி இருக்கும். ஸ்வஸ்திகம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹிட்லர் அதை கொடியில் வச்சுருந்தான். ஹிட்லர் வந்து இந்திய நாட்டு இலக்கியத்தில் ரொம்ப பக்தி உள்ளவன். இந்திய நாட்டில் வந்து மந்திர சக்தி அதிகமாக உண்டு, யோகிகள் அதிகமாக உண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நிறைய பிராமணர்களை உதவிக்கு வச்சுருந்தான். அதர்வண வேதத்திலிருந்து பல ரகசியங்களை அவன் கற்றுக்கொண்டு இருந்தான். அப்போ ஒரு பிராமணர் சொல்லி கொடுத்தாராம், ஸ்வஸ்திகம்னு ஒரு சின்னம் இருக்குது, அந்த சின்னத்தை நீ உன் கொடியில் வச்சுக்கிட்டா உனக்கு வெற்றி தான். அதனால் ஸ்வஸ்திகத்தை வந்து தன் கொடியிலே வச்சுருந்தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து ஸ்வஸ்திகா அப்படிங்கிற வார்த்தையை பரட்டி பாருங்கள். சேம்பர்ஸ் டிக்ஷனரியில் போட்டிருப்பான், ரூட் ஆஃப் த வேர்ட் இஸ் சான்ஸ்கிரிட்னு போட்டிருப்பான். ஸ்வஸ்திகம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. மத்திய கிழக்கு நாடுகள், ஜெர்மனி, அரபு நாடுகள் எல்லாவற்றிலும் இந்தியாவினுடைய தாக்கம் இருந்தது. அதனால தான் ஹிட்லர் என்ன சொன்னால், வி ஆரியன்ஸ் அப்படின்னா, நாமெல்லாம் ஆரியர்களுடைய தாக்கமுடையவர்கள், வி ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்திய நாட்டு நம்பிக்கை அவனுக்கு ரொம்ப இருந்தது. ஸ்வஸ்திகத்தை தன் கொடியினுடைய சின்னமாக வைத்திருந்தான். ஸ்வஸ்திகம் என்ற வடிவில் இருந்த வாத்தியத்தை வாசித்து கொண்டு போனார்கள். அப்போ விபீஷணன் தனக்கு செய்த உதவியையும் வானரங்களுடைய சகவாசத்தையும் பற்றி மந்திரிகளுக்கு ராமர் எடுத்து சொன்னார். இப்போ இவங்க வந்து நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கிறத பற்றி மகிழ்ச்சியை தவிர, இத்தனை குரங்குகள் எப்படி வந்து ராமனுக்கு நண்பர்களானார்கள்? ராமன் மனித ஜாதி, குரங்குகள் விலங்கு ஜாதி, ரிலேஷன் எப்படி வந்தது என்று அவர்கள் கேட்டபோது ராமன் விஸ்தாரமாக எடுத்து சொல்லுகிறார். இதை வந்து சுந்தரகாண்டம் படித்தீங்கன்னா தெரியும். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறதுங்கிறது நாட்டில் ஒரு பழக்கமாக இருக்குதுங்க. அங்கங்கே உட்காந்து குரூப்பாக பாராயணம் பண்ணுறாங்க. ஆனால் அதன் அர்த்தத்தை யாரும் விளங்கிக்கிற மாதிரி தெரியல. அந்த சம்பாஷணை, சீதைக்கும் அனுமனுக்கும் உள்ள சம்பாஷணையை தமிழ் மொழிபெயர்ப்பு போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணா மடத்தில் போட்டிருக்காங்க, பாரதிய வித்யா பவனில் போட்டிருக்காங்க, காசியில் போட்டிருக்காங்க. அதில் படித்து பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா,
அனுமனுக்கு ராமன் மோதிரத்தை கொடுத்து நீ சீதையை பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அனுமன் தான் பார்ப்பான் அப்படின்னு. அனுமன் பார்த்துட்டான், சீதையை பார்த்துட்டான். இப்போ அனுமனுக்கு ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னன்னா, நாம் குரங்கு ரூபத்தில் இருக்கோம். இந்த அம்மாவை பார்க்குறவனெல்லாம் ராவணனோ என்று பயந்து நடுங்கிட்டு உட்காந்துருக்கா. இவன் முன்னால் போய் நான் குதித்து நான் ராமனால் அனுப்பப்பட்டவன்னு சொன்னால் அவள் எப்படி நம்புவா? இப்போ நாமெல்லாம் ஒருத்த மேலே கோபம் வந்தால் எப்படி வைக்கிறோம்? போடா குரங்க அப்படி தானே வைக்கிறோம். மூஞ்சியிலேயே அசிங்கமான மூஞ்சி குரங்கு மூஞ்சி தான். இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் சீதைக்கிட்ட போய் எப்படி நான் அறிமுகப்படுத்துறது? வேறு மனுஷ ரூபம் எடுத்துக்கலாமான்னு சொன்னால், அப்படி நான் மாறினா நான் ராவணனுங்கிற சந்தேகம் அவளுக்கு அதிகமாகிடும். அப்போ குரங்காவே இருக்கணும், ஆனால் அவள் பயப்படக்கூடாது, என்ன நம்பணும். இது ஒரு பெரிய சேலஞ்ச் அனுமனுக்கு. அனுமன் ஸ்தானத்தில் நாம் இருந்தால் என்ன செய்வோம்? கடவுளே இந்த சிக்கலே வேண்டாம், நான் திரும்பி வந்துடுறேன், இவன் இங்கே இருக்கிறாங்கிற நியூஸை மட்டும் சொல்லிடுறேன், நீ எப்படியோ போய் அவளை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அனுமன் நான் உத்தம தூதன், இதை எப்படியும் செய்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அனுமனுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, புத்திமதாம் வரிஷ்டம் வானரயூத முக்கியம் மனோஜவம் அழுத்தத்துல்லிய வேகம் அப்படிங்கிறதுல புத்திமதாம் வரிஷ்டம், அறிஞரில் ஏறு அவன். அவன் யோசிக்கிறான், இவ பயப்படக்கூடாது, இவளுக்கு என் மேலே நம்பிக்கை வரணும், நான் குரங்கு ரூபத்தை மாற்றக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறா, சீதை அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு இருக்கிற போது அனுமன் ஒரு சின்ன குரங்கு வடிவெடுத்து அவளுக்கு பின்னால் உக்காந்துக்கிட்டு மெல்ல ராமாயண கதையை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? தசரதன் என்று ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் என்று 4 மகன்கள் இருந்தார்கள். இது நடந்தது அயோத்தியிலே. அவருக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். அதில் ஒருத்தி சக்கரத்தியின் பொறாமையின் காரணமாக ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டாள். ராமன் காட்டுக்கு வந்தபோது அவனுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டு ஒரு ராட்சசன் தூக்கி கொண்டு போய்விட்டான். அவள் எங்கே இருக்கிறாள் என்று தெரியாமல் ராமன் கவலைப்பட்டு கொண்டிருந்த போது கிஷ்கிந்தை என்ற ஒரு குரங்கு ராஜ்யத்தின் அதிபதியாகிய சுக்ரீவன் அவருக்கு நண்பராகி தன்னுடைய சைன்யத்தை சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கும்படி 4 திசையும் அனுப்பினான். அப்படி வந்தவர்களில் நானும் ஒருவன். நான் சீதையை பார்த்துவிட்டேன் என்று நினைக்கிறேன், ஆனால் இது சீதை தானா என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறார். நின்று போச்சு பேச்சு. இது தசரதன் ஆரம்பித்த உடனே சீதைக்கு காதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. என்னடா இலங்கையில் தசரதன்கிற வார்த்தை கேட்குதே, ராமன்கிற வார்த்தை யாரோ சொல்கிறாங்களே அப்படின்னு ஆர்வமாக கேட்குறா. அந்த கதையை பாதியில் நிறுத்தின உடனே சீதைக்கு ஆர்வம், யார் பேசுகிறது அப்படின்னு மெல்ல திரும்பி பார்க்குறேன். இப்போ அவள் ராவணன் அடிக்கடி பயமுறுத்தினதுனால இன்னொரு நபரை பார்க்குறதுக்கே நெடுங்கிறா. அவன் ராவணன் தான் வந்திருக்கான் மாறு வேஷத்தில் அப்படின்ட்டு. அதனால் மெல்ல அப்படி லேசாக பார்க்குறான். அவள் பார்வை லேசாக தன் மீது படுகிறது என்று தெரிந்த உடனே அனுமன் என்ன பண்ணுறான், தன் 2 கரங்களையும் தலை மீது வைத்து கூப்பி ராம 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 அப்படிங்கிறான். உடனே சீதைக்கு பயம் போகுது. ராவணன் ஒரு நாளும் இப்படி செய்ய மாட்டான். ராவணன் தலைமையில் கை வச்சு ராமராமன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். உடனே அப்புறம் யாரப்பா நீ அப்படின்னு, நான் சொன்ன வானர ராஜாவுடைய மந்திரி, என் பேர் அனுமான், நான் வாயுவுடைய மகன் அப்படின்றான். அப்போ சீதை தனக்குள்ளே பேசுகிறான். என்ன பேசுகிறான் அப்படின்னா, நாட்டு வைத்தியர்கள் மனிதர்களுடைய உடம்புல வாதம், பித்தம், ஸ்லேத்தமம் என்று 3 தத்துவம் இருக்குது. பித்தம் அதிகமான பைத்தியம் பிடிச்சிரும். நான் ராவணனால் பயமுறுத்தப்பட்டு எனக்கு பித்தம் அதிகமாகிடுச்சு போல் இருக்கு. அதனால் பார்க்குற பொருள்லாம் ராமனை பற்றி பேசுதுன்னு என் மனசுக்கு தோணுது. குரங்கு எங்கேயாவது பேசுமா? மனுஷன் மாதிரி எங்கேயாவது பேசுமா? இது நிச்சயமாக பித்த கோளாறு தான் அப்படின்னு அவள் தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறாள். அப்போ அனுமன் என்ன பண்ணுறான், ரொம்ப சாமர்த்தியமாக, நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று தன்னுடைய மோதிரத்தை கொடுத்துருக்கிறார் ராமன். அப்படி அந்த மோதிரத்தை வைக்கிறான் முன்னால். அவள் அப்படி லேசாக பார்க்குறா. பார்த்தா அந்த மோதிரம் தான், இது நம்ம மோதிரம் தான், இவன் கையில் எப்படி வந்தது? அப்போ அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வருது. உடனே மெல்ல 4 ஸ்டெப்பு நகர்ந்து கிட்ட போய், தாயே, உங்களை நான் என் தாய்க்கு சமமாக நினைக்கிறேன்,
நீங்கள் சந்தேகப்படுவது போல் நான் ராவணன் இல்லை, ராவணனுடைய தூதனும் இல்லை, நான் ராமனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே சீதை சொல்கிறா, ஒரு மனிதனை பார்க்கிற போது அவன் மீது நமக்கு ஆசையும் பாசமும் ஏற்படுமானால் அவன் நல்லவன் என்ற அர்த்தம். எனக்கு இவனை பார்க்கிற போது ஆசையும் பாசமும் வருகிறது, இவன் நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற. இப்போ இது சீதை சொல்கிறது சீதைக்கு மட்டும்தாங்க பொருந்தும். இப்போ உங்களுக்கு கண்ட காலி பையலை பார்த்தா கூட ஆசையும் பாசமும் வரும். அதுக்காக அவங்க நல்லவங்கன்னு அர்த்தம் இல்லை. சீதை மகாலட்சுமியுடைய அம்சம். அவள் மனசுக்கு அப்படி தோணுனா அதுக்கு அர்த்தம் வேறு, நம்ம மனசுக்கு அப்படி தோணுனா அர்த்தம் வேறு. ஏன்னா நம்மள எத்தனை பேர் ரவுடி பயிர்களை நம்பி ஏமாந்து போகிறோம். நமக்கு முதல்ல அப்படி தோணியிருந்தால் அப்படி ஏமாறுவோமா? அப்படி போகுது. சுந்தரகாண்டத்தில் ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் சுவாரஸ்யம் நிறைந்தது. ஒரு செய்தி தெரியுமா? நான் ராமாயணத்தை ஆரம்பித்து எவ்வளவு கவர் பண்ணணும்னு நினச்சிருந்தனோ அதில் 8ல் 1 பங்கு கூட கவர் பண்ணலை. அதுக்குள்ளே என் பையன் இப்படின்ட்டான், முடிச்சிருங்க, டைம் ஆகி போச்சு, இப்போ இடைவேளை, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம்னு. அப்போ இந்த ராமனுடைய கதைக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்குங்க. பேசுகிறவனையும் கேட்குறவனையும் பைத்தியமாக்கிடும், பத்தாதுன்னு நினைக்க வைக்கும், நேரம் போகிறது தெரியாது. அதான் சுந்தரேஷு சுந்தர ராமகதன் சொன்னார் இல்லையா? அதுபோல் இந்த ராமன் குரங்குகளோடு தனக்கு ஏற்பட்ட வரலாறு சிநேகம் என்ன என்று சொல்லுகிறான். அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்கிறார்? இந்த கௌசல்யை, சுமித்திரை, கைகேயி முதலியவர்கள் வானரங்களுடைய மனைவிகளை கையை பிடித்து அந்தப்புறங்களுக்கு அழைத்து சென்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ராமன் சுக்ரீவனுடைய கையை பிடிச்சு அப்படி கூட்டிகிட்டு போகிறான் தன்னுடைய அரண்மனைக்கு. இது உன்னுடைய அரண்மனைன்றான். இந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் சொல்லிவிட்டு இடைவெளி விடுறேன், அப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். ராமானுஜருடைய வாழ்க்கையிலே நடந்ததுங்க. ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜர் கோவில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ பெருமாளுடைய வஸ்திரங்கள், மூலப்பெருமாள் இருக்காரே அவருக்கு வஸ்திரங்கள் அதை வெளுத்து கொண்டாந்து கொடுக்கக்கூடிய சலவை தொழிலாளி ஒருவன். அவன் அன்னைக்கு அழுக்கு வஸ்திரங்களையெல்லாம் வெளுத்து கொண்டாந்து ராமானுஜர்கிட்ட, சுவாமி இது பெருமாளுடைய வஸ்திரங்கள், அடியன் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னவொடனே ராமானுஜர் கேட்குறாரு, நீ தான் அதை வெளுக்கிறியா? ரொம்ப நாளாக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், யார் இவ்வளவு நல்லா வெளுக்கிறா, அவனை பார்க்கணுமே அப்படின்னு நினச்சேன், நீ தானே அது அப்படின்னோடனே, அடியேன் சுவாமி அப்படின்னோடனே ராமானுஜர் என்ன பண்ணுறார், நல்ல கவனிங்க. அந்த காலத்திலே பிராமணனுக்கு என்ன ஸ்தானம் இருந்தது, ஒரு சலவை தொழிலாளிக்கு என்ன ஸ்தானம் இருந்தது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ராமானுஜர் அந்த சலவை தொழிலாளியினுடைய கையை பிடித்து அடித்து கொண்டு மூலஸ்தானத்துக்கு கூட்டி கொண்டு போனார். அங்கே ரங்கநாத பெருமாள் பக்கத்தில் கொண்டு வச்சு, பெருமாளே உன் வஸ்திரங்களெல்லாம் அழகாக வெளுக்கிறான், இவன் மேலே ஒரு கருணைக்கண் சாத்த வேண்டும் அப்படின்னு கேட்டார். அப்போது மூல சன்னதியிலேருந்து ஒரு குரல் கேட்டது. இது வரலாறு எழுதுங்க. ஒரு குரல் கேட்டது, பெருமாள் பேசினார், கிருஷ்ணாவதாரத்திலே ரஜகன் எனக்கு பண்ணின தோஷத்தை இவனுக்காக நான் மன்னித்தேன். கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு சலவை தொழிலாளிகிட்ட போய், கிருஷ்ணன் எனக்கு இந்த வெளுத்த ராஜாவுடைய ட்ரெஸ் எல்லாம் கொடு, நான் போட்டுக்கிறேன்னு சொன்னபோது, நீ ஒரு யாதவ பைய, ராஜாவுடைய ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது, போடா அப்படின்னு சொல்லிட்டான். எனவே அவன் பேர் ரஜகன். அவன் மேலே உள்ள கோபத்தினால் அவனை நரகத்துக்கு தள்ளிட்டேன். இன்னமும் நரகத்தில் நான் வெந்துக்கிட்டு இருக்கான். அதே தொழில் செய்யக்கூடியவன் தான் இவன், சலவை தொழிலாளி. இவனுக்காக நான் அவனை மன்னித்து விடுகிறேன் அப்படின்றார். ரங்கநாத பெருமாள் ராமானுஜர்கிட்ட சொன்னதுங்க. எதுக்கு இவ்வளவும்? ராமானுஜர் அவனுடைய கையை பிடித்து கொண்டு பெருமாள் கிட்ட கொண்டு போனார்னு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன இருக்குது? பகவான் மீது பக்தியாக இருக்கிறவர்கள் அனைவரும் சமம், எல்லாரும் உயர்குலத்தவர் தான் என்பது சொல்லப்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சியை இடைவேளை முடிந்த பிறகு நாம் தொடங்கலாம். அது வரைக்கும் சாமி தரிசனம் முடியும். இந்த சொற்பொழிவின் உபயதாரர்கள் தெய்வ திரு காஞ்சிபுரம் எம்டி தேவராஜன் குடும்பத்தினருக்கும் தெய்வ திரு NK நாராயணன் குடும்பத்தினருக்கும் நன்றி தெரிவித்து சொற்பொழிவின் 2ஆம் பகுதியை தொடங்குகிறேன். ராமர் சுக்ரீவனை கையை பிடித்து கொண்டு
தன் அரண்மனைக்குள்ளே நுழைந்தார் என்கிறவரை பார்த்தோம். இந்த பட்டாபிஷேகத்தினுடைய அடுத்த கட்டமாக சத்ருகனன் என்ன சொல்கிறான், வானரர்களை அனுப்பி புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து நீர் கொண்டு வர செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதன்படி ஜாம்பவான், ஹனுமான், வேகதர்சி, ரிஷபன் முதலியவர்கள் தங்க கலசங்களில் 500 நதிகளிலிருந்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்தார்கள். இங்கே ஒரு முக்கியமான கவனிப்பு என்னென்னா, 500 நதிகளிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார்கள்னு சொல்லியிருக்கு. இப்போது இன்றைக்கி இருக்கிற இந்தியன் மேப்பில் இருக்கிற நதிகளை எண்ணி பார்த்தீங்கன்னா, கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, கோதாவரி, கிருஷ்ணா, வைகை, இதெல்லாம் என்ன கூட உங்களுக்கு 500 நதி இருக்குமாங்கிறது சந்தேகம். ஆனால் வியாச பாரதத்திலே, இந்தியாவிலே, பாரத தேசத்திலே காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை நூற்றுக்கணக்கான நதிகள் இருப்பதாக அவற்றின் பெயர்களோடு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா, பாரத தேசத்திலே ஓடக்கூடிய எல்லா நதிகளுமே புனித நதிகள் தான், எல்லாமே கங்கையின் அம்சம்தான். மற்ற நாட்டில் இந்த பெருமை இல்லை. இப்போ நீங்கள் மேல் நாடுகளுக்கு போனீங்கன்னா யூஃப்ரட்டிஸ், டைக்ரிஸ், நைல் நதி, நயகரா, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதில் எதில் குளித்தாலும் நமக்கு புண்ணியம் வரும் என்று வேதங்கள் சொல்லவில்லை. பாரத தேசத்திலே ஒவ்வொரு நதிக்கும் ஒரு கதை உண்டு. அது தெய்வீகமானது என்பதை அது நிரூபிக்கும். ஒரு காலத்தில் முனிவர்களுடைய குமாரர்கள் 3 இருந்தார்கள். அவங்க பேர் ஏகதன், துவிதன், திரிதன் என்று 3. அதில் திரிதன் என்பவன் பெரிய படிப்பாளி. அவனோடு பேசுவதற்கு, அவனிடமிருந்து செய்திகளை தெரிந்து கொள்வதற்கென்று பல திசைகளிலிருந்தும் அறிஞர்கள், ரிஷிகள் வருவார்கள். இதனால் அந்த திரிதன் மீது பொறாமை கொண்ட அவனுடைய சகோதரர்களாகிய ஏகதன், துவிதன் என்ற இருவரும் ஒரு நாள் அவனை ஒரு பாழுங்கிணற்றிலே தள்ளிவிடுகிறார்கள். ஆக்சுவலாக என்னென்னா, 3 பேரும் அன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட யாகம் பண்ணுறதாக பேச்சு. யாகம்ங்கிறது முகூர்த்தம் பார்த்து பண்ணணும். முகூர்த்தம் என்பது கிரகங்கள் கூடுவதால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்திலே, அவர்கள் யாகம் பண்ண வேண்டிய நேரத்திலே திரிதன் பாழுங்கிணற்றிலே தள்ளப்படுகிறான். அப்போது திரிதன் என்ன பண்ணுறான், அந்த யாகம் செய்ய வேண்டிய நேரம் வரும்போது தேவர்களை பார்த்து, நான் யாகம் பண்ண வேண்டிய இந்த நேரத்திலே பாழுங்கிணற்றிலே கிடக்கிறேன், என்னால் இப்பொழுது செய்யத்தக்கக்கூடியது ஒன்றுதான் என்று அங்கே இருக்கிற காய்ந்த சருகுகளை குவித்து தன் இடையிலே இருந்த சிக்கிமுக்கி கற்களை வைத்து நெருப்பு பற்ற வைத்து, 33 கோடி தேவர்களே, நான் செய்யக்கூடிய யாகம் இதுதான், இந்த யாகத்தை ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது தேவர்கள் நேரில் தோன்றுகிறார்கள். மகனே, உன்னுடைய பக்தியை மெச்சினோம். இது வெறும் சருகுகள் எரியக்கூடிய நெருப்பு, யாகம் இல்லை. இருந்தாலும் உனக்காக இதை நாங்கள் யாகமாக ஏற்றுக்கொள்கிறோம். யாகத்தின் பலனாக உனக்கு வரம் தருகிறோம். என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ திரிதன் சொல்கிறான், நான் இந்த பாழுங்கிணற்றிலிருந்து வெளியே வரும்படியாக இந்த கிணற்றிலே தண்ணீர் பெருக்கெடுத்து அதன் மட்டம் பைய பைய உயர்ந்து அந்த நீரிலே மிதந்து அப்படியே நான் வெளியே வந்து விழ வேண்டும்.
அது மட்டுமல்ல, அந்த நீர்ப்பெருக்கானது ஒரு நிரந்தரமான நதியாக மாற வேண்டும். அந்த நதியில் யார் குளித்தாலும் அவர்கள் பாவங்கள் நீங்க வேண்டும். இந்த வரத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டேன். நீங்கள் பழைய கால புராணங்களை படித்தீங்கன்னா, தேவர்கள் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டால், வரம் கேட்குறவங்க தங்களுக்கு தேவையானது கேட்க மாட்டாங்க, உலகத்துக்கு நன்மையானது கேட்பாங்க. இப்போ திடீர்னு நினச்சான்னா, 33 தேவர்கள் நேரில் வந்திருக்காங்கல்ல, எனக்கு மாறாத இளமை வேண்டும், என்னை பார்க்குற பெண்களெல்லாம் மயங்க வேண்டும், எனக்கு ராஜ்யம் வேண்டும், கஜானா நிறைய பணம் வேண்டும், அப்படிலாம் கேட்கலாம்ல. அப்படி கேட்கல. உலகம் உய்யும்படியாக ஒரு புண்ணிய நதி வேண்டும் என்று கேட்டான். தேவர்கள் அதற்கு சம்மதித்து ஒரு நதி உருவாக்கினார்கள். அதில் மிதந்து அவன் வெளியேறினான். அந்த நதியின் பெயர்தான் சரஸ்வதி. சரஸ்வதி நதி. இப்படியாக ஒவ்வொரு நதிக்கும் ஒரு பெயர் காரணம் உண்டு. இப்போ காவிரின்னு இருக்குது. காவிரின்னு ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டால், நம்ம தமிழறிஞர்களாக என்ன சொல்கிறாங்க, கானா சோலை, விரினா பரவுதல், சோலைகள் பறந்து இருப்பதனாலே இரு கரைகளிலும் அதற்கு காவிரி என்று பெயராயிற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த ஒரு நதியினுடைய கரையில் தான் சோலைகள் இருக்கா? மற்ற நதிகளெல்லாம் சோலையே கிடையாதா? அதல்ல காரணம். ஒரிஜினலாக புராணம் என்ன சொல்லுது, கவேர மகரிஷியினுடைய கிருபையினாலே அந்த நதி உற்பத்தியானது. கவேர மகரிஷியினுடைய மகள் என்பதனாலே காவிரி என்று பெயராயிற்று. அந்த நதியிலே நீராடுகிறவர்கள் புண்ணியமடைகிறார்கள். இந்தியாவில் எந்த நதியிலையும் நீங்கள் நீராடியது வேஸ்ட் ஆகிறதில்லை. மதுரையில் இன்றைக்கி வைகைன்னு ஒரு நதி போகுது இல்லையா, அது ஒரிஜினலாக கிருதமாலா என்று பெயர் பெற்றது. அந்த நதிக்கும் ஒரு புண்ணிய வரலாறு உண்டு. அதனால தான் நதியிலே நிர்வாணமாக நீராடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுங்க. அது தவிர இந்த புண்ணிய நதிகள்லாம் போய் சங்கமமாகிறதுனாலே சாகரங்கள், கடல் எல்லாமே புனிதமானது. சாவு தீட்டு உள்ளவர்கள் கடலுக்கு போய் குளிக்கக்கூடாது. அப்பா இறந்து போனால், அம்மா இறந்து போனால் 1 வருஷத்துக்கு கடலில் போய் குளிக்கக்கூடாது. அந்த கடலில் 1000 குப்பை இருக்கலாம், உப்பு இருக்கலாம், அழுக்கு இருக்கலாம். சகல புண்ணிய நதிகளும் அங்கே போய் சங்கமமாகிறதுனாலே சாகரம் எப்பொழுதுமே புனிதமானது தான். அதனால தான் மாசி மகத்துக்கு எல்லா தெய்வங்களும் சாகர நீராட்டம், கடலில் நீராட்டம்னு ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. இங்கே 500 நதிகளிலிருந்து வானர வீரர்கள் தங்க குடங்களிலே தீர்த்தம் கொண்டு வந்தார்கள். சமுத்திர நீர் புனிதமானது இல்லையா? சுஷேனன் கிழக்கு சமுத்திரத்திலிருந்தும், ரிஷபன் தெற்கு சமுத்திரத்திலிருந்தும், கவயன் மேற்கு சமுத்திரத்திலிருந்தும், நளன் வடக்கு சமுத்திரத்திலிருந்தும் நீர் கொண்டு வந்தார்கள். இந்த தண்ணீர் வந்தவுடனே வசிஷ்டர் என்ன பண்ணுறார், சகல பிராமணர்களுடைய அனுமதியையும் பெற்றுக்கொண்டு விதிப்படி அபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்தார். யார் அபிஷேகம் பண்ணான்னா, வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்தியாயனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர் என்ற 8 மகாத்மாக்கள் அந்த புனித நீரை தலையிலே விட்டு அபிஷேகம் செய்கிறார்கள். இது என்ன அபிஷேகம் அப்படின்னா, நாம் செய்கிற பாவமானது நம்முடைய சரீரம் எங்கும் வியாபித்திருக்கிறது. இந்த உடம்பில் எல்லா உறுப்புலையும் ஒரு தெய்வம் இருக்கிறது. கண்ணிலே சூரியன் இருக்கிறான், காதுகளிலே திக்தேவதைகள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ரோமங்களிலெல்லாம் ஔஷதி தேவங்கள் இருக்கிறார்கள். நாக்கிலே சரஸ்வதி இருக்கிறாள். ஆகவே இந்த உடம்பில் தெய்வம் இல்லாத இடமே இல்லை.
அப்போது நீங்கள் தலையில் தண்ணி விடும்போது என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு தெய்வங்களுக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க. அப்போ குளிக்கிற போது இந்த தெய்வங்களுக்கு நாம் அபிஷேகம் செய்கிறோம் என்கிற பாவனையிலே அந்த தண்ணீரை விடணும். நம்ம தலையில் நம்ம ஊற்றிக்கிறோம் அப்படின்னு ஜாலியாக ஊற்றக்கூடாது. அது பெரும்பாலும் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் பாத்ரூம்குள்ளே போனால் பாட்டு வந்துடுது. பாட தெரிஞ்சவனும் பாடுறான், பாட தெரியாதவனும் பாடுறான். ஷவரை திறந்து விட்ட உடனே அது பாட்டுக்கு என்னென்ன ராகத்திலேயோ பாடுறாங்க. அந்த பாட்டு எல்லாம் ஒரு சிற்றின்ப உணர்வுகளை தூண்டக்கூடிய பாடல்களாக அப்படி பாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கல்லூரியில் படித்த காலத்தில் பாத்ரூமில் ஷவரை திறந்து விட்டோன்னே பாடப்படும் பாட்டு என்னென்னா, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. இப்படி தான் எல்லா பாத்ரூமையும் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் வரும். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் தலையில் ஊற்றக்கூடிய இந்த நீரானது கங்கை, காவிரி, பிரம்மபுத்திரா, யமுனை முதலிய அனைத்து புனித நதிகளுடைய நீராக நான் பாவிக்கிறேன். இந்த அபிஷேகமானது இந்த தெய்வங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை கௌரவிக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. அந்த காலத்துலலாம் பிராமணங்க அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு தான் குளிப்பாங்க. இப்போ யாருக்குமே ஸ்லோகம் தெரியறதில்லை. அதான் அபிஷேகம்ங்கிறது. ராமனுக்கு நாங்கள் இந்த புனித நீராலே நீராட்டுகிறோம். அவனுக்கு ஜாதக தோஷங்களெல்லாம் நீங்க வேண்டும். அவன் ராஜ்யம் மேலும் மேலும் விருத்தியடைய வேண்டும். அவனுக்கு விக்னங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போது சகல ஔஷதிகளும் ரசங்களும் கலந்த புண்ணிய ஜலத்தினாலே ரித்விக்குகளும் பிராமணர்களும் கன்னிகைகளும் மந்திரிகளும் யுத்த வீரர்களும் வர்த்தக தலைவர்களும் ரகுவீரனை அபிஷேகம் செய்தார்கள். இதில் பாருங்கள், யார் யார் அந்த தண்ணியை வாங்கி ஊற்றுனாங்களான்னா, பிராமண ஜாதியில் அதில் லீடர்ஸாக இருக்கிறவங்க, சத்திரிய ஜாதியில் லீடர்ஸாக இருக்கிறவங்க, வைசிய ஜாதியில் லீடர்ஸாக இருக்கிறவங்க, கமர்ஷியல் ரிச்மென். அப்போ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஆல் காஸ்ட் வரணும். ஏன்னா எல்லாருக்கும் தானே அவன் ராஜா. எல்லா குடிமக்களுக்கும் ராஜாவை கேள்வி கேட்குறதுக்கு அதிகாரம் உண்டு. உன்னுடைய ராஜ்யத்திலே ஏன் இந்த தவறு நடந்ததுன்னு. ஒரு ஓல்டு மேன் திடீர்னு ஒரு நாள் ராமனுடைய ராஜ்யத்தில் அரண்மனையில் புகுந்து கூகுன்னு முறையிட்டு, என் 7 வயசு பையன் செத்து போயிட்டான், அவன் சாவுக்கு நீ தான் காரணம், ராஜா நல்லவனாக இருந்தால் அல்பாயுசில் யாரும் சாகக்கூடாது அப்படின்னு ராமனை குற்றம் சாட்டுறான். அப்போ ராமன் அதை ஏற்றுக்கொண்டு என் ராஜ்யத்தில் என்ன குறை என்று கண்டுபிடித்து, ஒருவன் தவறான முறையில் தவம் செய்கிறான் என்று கண்டுபிடித்து அவனை சிரச்சேதம் செய்வதாக வரலாறு சொல்லுகிறது. ஆட்சி பீடத்தில் இருக்கிறவன் தவறு செய்தால் ராஜ்யத்தை இது பாதிக்கும், மக்களை பாதிக்கும். அதிலெல்லாம் ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க அவங்க. அதனால் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் அபிஷேகம் செய்தார்கள். இந்த நேரத்தில் தேவகணங்கள் ஆனந்தமாய் கூத்தாடினார்கள். சத்ருகன் வெண்குடை பிடித்தார், சுக்ரீவன் வெண் சாமரம் போட்டார். அப்போது ராமன் தலையில் கிரீடம் வைக்கணும் இல்லையா, அந்த கிரீடம் எப்படி இருந்தது அப்படின்னு அதை மட்டுமே வால்மீகி வர்ணிக்கிறார். எப்படின்னு சொன்ன, பிரம்மா படைத்து இந்திரனால் வைரங்கள் பதிப்பிக்கப்பட்டு வைவஸ்வத மனுவுக்கு முதலில் கொடுக்கப்பட்ட ஒரு கிரீடம், அதை எடுத்து வசிஷ்டர் ராமருடைய தலையில் வைக்கிறார். அந்த கிரீடம் என்பது என்ன அப்படின்னா, கிரீடத்தில் 2 வகை இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 4 அங்குலத்துக்கு இருக்கும் இது வரைக்கும், அதுவும் கிரீடம்தான். அது சிற்றரசர்கள் அணிவது. அப்படி இல்லாமல் நீளமாக இருக்கும் இது வரைக்கும், அது பேரரசர்கள் அணிவது. நீங்கள் கிருஷ்ணதேவராயருடைய சிலையை பார்த்தீங்கன்னா, கோவில்களில் கிருஷ்ணதேவராயருடைய சிலையை பார்த்தீங்கன்னா அதில் கிரீடம் நீளமாக இருக்கும். ஏன்னா அவர் பல ராஜாக்களை அடக்கி ஆண்டவர்.
ஆனால் திருமலை நாயக்கருடைய சிலையை பார்த்தீங்கன்னா அது இதோடு முடிஞ்சு போகும். அந்த கிரீடம் என்பது முடிசூடி ஆளக்கூடிய அதிகாரம் உள்ளவன் என்பதை காட்டுகிறது. முடிசூடுவது என்பது தலைக்கு ஒரு அலங்காரம். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இங்கே தான் நவகிரகங்களிலே வியாழனும் சூரியனும் இருக்கிறார்கள். அங்க லட்சணங்கள் எல்லாம் தலையில் தான் அதிகமாக அமைஞ்சிருக்கு. சாமுதிரிகா சாஸ்திர புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்குன்னா, உடம்பில் கீழ்ப்பாதியை விட மேல் பாதி உயர்ந்தது, மேல் பாதியில் சிரசு உயர்ந்தது, சிரசிலே மூக்கு உயர்ந்தது, மூக்கை விட நெற்றி உயர்ந்தது, நெற்றியை விட கண்கள் உயர்ந்தது, கண்களிலே தான் எல்லா அதிர்ஷ்டமும் அடங்கியிருக்கு. சர்வம் சத்வே பிரதிஷ்டதி அப்படின்னு சாரீரக சாஸ்திரம் சொல்லுது. ஒரு அதிர்ஷ்டசாலியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவன் கண்ணை பாருங்கன்றான். அந்த கண்ணை பார்த்தா பளபளன்னு பிரகாசமாக இருக்கும். தைரியசாலிங்கிறது அதுவே காட்டும். இன்றைக்கும் நீங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் அல்லது இராணுவ தளபதிகள் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண் பளபளன்னு இருக்கும் இன்றைக்கும். அதுதான் அதிர்ஷ்டத்தை காட்டுறது. அப்படி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் பயந்து போயிருக்கும். அவன் ராஜாவுக்கு மகனாக பிறந்தால் கூட உருப்பட மாட்டான் அவன். அந்த கண் ஒளியை வச்சு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஒரு ராஜ தர்பாருக்கு ஒரு நிமித்திகன் வந்தான். அந்த ராஜாவுடைய 2 மகன்கள் அவர்களை பார்த்துட்டு அந்த கண்ணை பார்த்துட்டு, தம்பி அண்ணனை விட புகழ் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அண்ணனுக்கு பொறாமையாகி போச்சு. அண்ணன் தானே போய் சிம்மாசனத்தில் உட்காருன்னா தம்பி பெரியவனாவான்னு சொல்கிறாரேன்னு உடனே தம்பி பார்த்தாரு, நம்ம அண்ணனுக்கு மனசு தாங்கலை என்று சொல்லி, அண்ணா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இந்த கடமை ராஜ்யத்தை திறந்து சாமியாராக போயிடுறேன், உங்களுக்கு பயம் வேண்டாம், நீங்களே ராஜாவாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி சாமியாராகவும் ஆயிட்டான். அவர்தான் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகள். அவருடைய அண்ணன் தான் சேரன் செங்குட்டுவன். அப்போ அந்த நிமித்திகன் என்ன சொன்னான், அண்ணனை விட தம்பி புகழ் பெறுவான் தானே சொன்னான். அதானே நடந்துச்சு கடைசியில். இளங்கோவுடைய பேரை நான் இன்றைக்கி பேசுகிறேன்ல, அவங்க அண்ணன் பேரை யார் பேசுகிறா? அவர் எழுதின சிலப்பதிகாரம் அழியாத காவியமாக இருக்கிறது இன்று வரை. அதுபோல் கண்கள் காட்டும் ஒளி, அதுதான் அவனுடைய எதிர்காலத்தை காட்டும் வழி. ஆகவே நான் ஒரு கேள்விப்பட்ட செய்தி என்னென்னா, ஜவஹர்லால் நேரு சிறுவனாக இருந்தபோது பாண்டிச்சேரி ஆசிரமத்தினுடைய மதர் அவருடைய கண்களை பார்த்துவிட்டு, இந்த பையன் இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக வருவான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி அவர் பிரதம மந்திரி ஆகிட்டார். அந்த கண்ணில் தெரிகிற வெளிச்சமே அதை காட்டும். விவேகானந்தர் கண்களில் அதை பார்க்கலாம். இவர் ரமண மகரிஷி கண்ணில் அதை பார்க்கலாம். காஞ்சி பெரியவர் கண்ணில் அதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழும் வாழ்க்கை முறையானது உள்ளத்துக்குள்ளே ஒரு தீபத்தை ஏற்றுகிறது, அது கண்களிலே பிரதிபலிக்கிறது. அதுபோல் இந்த கிரீடமானது சிரசை அலங்கரிக்க மட்டுமல்ல, அது தெய்வத்துக்கு செலுத்தும் ஒரு மரியாதையாகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்படி அபிஷேகம் பண்ணின உடனே பூமியில் பயிர்கள் செழித்தன, மரங்கள் பழங்களால் நிறைந்தன, பூக்களிலிருந்து நேர்த்தியான பரிமளம் வீசியது. எண்ணற்ற பசுக்களையும் கன்றுகளையும் காளைகளையும் குதிரைகளையும் 30 கோடி தங்க நாணயங்களையும் ஆபரணங்களையும் ராமர் அனைவருக்கும் தானமாக கொடுத்தார். அதாவது நாம் ஒரு பதவிக்கு ஒரு உயர்வை அடையும் போது அது செழிக்க வேண்டும், நிலைக்க வேண்டுமானால் அந்த புண்ணியத்தை ஸ்திரப்படுத்தணும். எப்படி ஸ்திரப்படுத்துறது? தானம் பண்ணணும். அதான் அந்த காலத்துலலாம் பர்த்டேன்னு வந்ததுன்னா, பிறந்த நாள்னு வந்ததுன்னா நிறைய ஏழைகளுக்கு தானம் கொடுப்பாங்க, சாஸ்திரம் படித்தவங்களுக்கு கொடுப்பாங்க, கோவிலுக்கு தானம் கொடுப்பாங்க.
அது இவனுடைய ஆயுளை விருத்தி செய்யும். ஆனால் இன்றைக்கி என்னடான்னா, பர்த்டே அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கேக்கு ஒன்று செஞ்சு அதை வெட்டி பசி இல்லாதவனுக்கெல்லாம் வாயில் திணிக்கிறாங்க. தின்னு தின்னு தின்னுன்னு அவன் மேற்கொண்டு தின்னுட்டு கழிகிறான். அப்போது இல்லாதவனுக்கு தானம் பண்ணுவது தான் புண்ணியம், இருப்பவனுக்கு கொடுப்பது பிரயோஜனம் இல்லை. அந்த காலத்தில் கல்யாணத்தில் வந்து சாப்பாடு போட்டாங்களே, யாருக்காக? இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்காகன்னு போட்டாங்க. இன்றைக்கி பணக்காரனாக போய் பத்திரிகை வச்சு வாங்க வான்னு கூப்பிட்டு ஒரு இலையில் 18 ஐட்டம், அதில் போட்டிக்கு கல்யாணம் பண்ணுறவன் 21 ஐட்டம் வைக்கிறான். நாங்கள் 21 ஐட்டம் வச்சுருக்கோம்னு. அது என்னடா அப்படின்னா, ஒரு இட்லி, ஒரு தோசை, கொஞ்சம் கேசரி, ஒரு கேக்கு, ஒரு ஐஸ்கிரீமு, ஒரு சப்பாத்தி, ஒரு பரோட்டா, இப்படி வச்சு ஐட்டம் வச்சு இலை பூரா குமிச்சிடுறாங்க. நான் போய் ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு பணக்கார நகைக்கடைக்காரர் கல்யாணத்துக்கு போய் பார்த்தா எனக்கு குமட்டுது. ஏன்னா ஏக காலத்தில் எதைத்தான் சாப்பிட்றது சொல்லுங்கள்? உங்களுக்கு உண்மையிலேயே வயிற்றுக்கு சாந்தியாக வேணுன்னா ஒரு 2 இட்லி, கொஞ்சம் கேசரி, ஒரு காப்பி, இது போதும், சாப்பிட்டு வரலாமே. அன்றைக்கி பார்த்தா எல்லாம் அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சிட்டாங்க. சும்மா வரட்டு கௌரவத்துக்கு அவங்க வைக்கிறாங்க, இவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. எல்லாம் குப்பை தொட்டிக்கு போகுது. ஒரு திரைப்படத்தின் ஒரு காட்சியை ஒரு வீட்டில் டிவியில் பார்த்தேன். ஒரு கல்யாணத்தில் எல்லோரும் சாப்பாடை வச்சுட்டு போகிறாங்க. அந்த கல்யாணத்தை நடத்துகிற ஒரு விசு, அவர் கண்ணுக்கு அது சாப்பாடாக தெரியல, எல்லாம் ரூபா நோட்டாக தெரியுது. ஏன்னா அவர் கடன் வாங்கி அவ்வளோ பேருக்கும் சோறு போட்டிருக்காரு. அதை பூரா குப்பத்தொட்டில் கொண்டு கொட்டுறாங்க. உணவு எவ்வளோ விரயமாகுது. அப்போது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, அதில் ஒரு வீடு வாங்குறீங்க, அல்லது ஒரு பிள்ளை பிறக்குது, அல்லது எலெக்ஷனில் ஜெயிக்கிறீங்கன்னா தகுதியானவர்களுக்கு தானம் பண்ணுங்கள். யாருக்கு தானம் கொடுத்தா அதை வாங்குறவன் அப்பா அவன் நல்லா இருக்கண்டியா அப்படின்னு சொல்லுவானோ அதுதான் தானம். ஏற்கனவே வயிறு வலிக்கிறவனுக்கு கொண்டு போய் கேசரி கொடுத்தா என்ன பிரயோஜனம்? பசி இல்லாதவனுக்கு சாப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம்? இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அதான் ராமர் என்ன பண்ணாரா, 30 கோடி தங்க நாணயங்கள் ஏழைகளுக்கு கொடுத்தார். அதான் ராமராஜ்யம் செழித்தது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ராமராஜ்யத்திலே எந்த விதமான குறையும் இல்லை, அப்படி அவர் ஆண்டார்னு சொல்கிறாங்கல்ல, அது நாம் அங்கே பார்க்குறோம். அப்போ என்ன நடந்ததுன்னா, ராமர் வந்து சந்திரகிரணங்களைப் போல ஒளி வீசும் ரத்தினங்கள் கலந்த ஒரு முத்து மாலையை சீதைக்கு கொடுத்தார். அவள் 2 உத்தமமான வஸ்திரங்களையும் அநேக ஆபரணங்களையும், அவர் கொடுத்த அந்த முத்து மாலையையும் அவர் அனுமதியை கஞ்சாடையால் அறிந்து ஆஞ்சநேயருக்கு கொடுத்தார். இப்போ ராமர் சீதைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் சீதைக்கு சேலை இல்லையா? அவள் ராஜா வீட்டு பொண்ணு தானே, அவள் தான் ஏற்கனவே பணக்காரி தானே, அவளுக்கு கொண்டு போய் இவர் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, அங்கே ஒரு கதையே இருக்குது பின்னால். நம்ம 2 பேரும் காட்டில் இருந்தபோது நம்மளை ஒருத்தன் சேர்த்து வச்சானே, அவனை மறக்கலாமா அப்படின்னு அதை கொடுத்து இவன் என்ன செய்கிறா பார்ப்போம் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு தெரியுது இவர் எதுக்காக கொடுக்குறாருன்னு. அனுமானை கூப்பிட்டு இருந்தாப்பா நீ பிடி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஆனர். அப்போது அந்த முத்துகாரத்தை சீதை கழற்றி சகல வானரர்களையும் தன் பர்த்தாவையும் மாறி மாறி பார்த்தாள். எல்லா குரங்குகளையும் பார்த்தாளாம், ராமரையும் பார்த்தாராம். இதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ராமன் அவளுடைய கருத்தை அறிந்து பதில் சொல்கிறாராம், சீதா, எவனிடத்தில் உனக்கு விசேஷ திருப்தி இருக்கிறதோ, எவனிடத்தில் ஆண்மையும் பராக்கிரமும் புத்தியும் எல்லையற்று விளங்குகின்றனவோ அவனுக்கு இதை சன்மானமாக கொடு அப்படின்னு. யார் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் நீ நினைக்கிற, யார் பிரேவுன்னு நீ நினைக்கிற, அவனுக்கு இதை கொடுமா அப்படின்றார். அப்போ நீ அனுமானுக்கு கொடுன்னு அவரும் சொல்லலை, அவர் தகுதியை மட்டும் சொல்கிறார். இந்த தகுதி உள்ளவன் யாருன்னு உனக்கே தெரியுமே, நீ கொடு அப்படின்றார். அப்போ அந்த சீதை ஆரத்தை ஆஞ்சநேயருக்கு கொடுத்தாள். அதனால் ஹனுமான் சந்திர கிரணங்கள் சூழ்ந்த வெண்மையான மேகங்களால் விளங்கும்
வெண்மலையை போல பிரகாசித்தார். அனுமான் வந்து ஏற்கனவே வெரி ஹேண்ட்ஸம், பிரேவ். ட்ரெஸ்ஸுங்கிறது யாருக்கு எடுக்கும் தெரியுமா? மிடுக்கானவங்களுக்கு தாங்க ட்ரெஸ்ஸு எடுக்கும். நல்ல ராஜகம்பீரமாக அவன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தால் கூட அவன் நடந்து போனால் 4 பேர் திரும்பி பார்ப்பான், யார் இது அப்படின்னு. அதுக்கு தான் கரிஸ்மான்னு சொல்லுவாங்க. கரிஸ்மா அப்படிங்கிறது ஆளுமை, ஒரு மனிதனுடைய மிடுக்கு, உள்ளத்தின் தைரியம் கண்களிலும் நடையிலும் தெரியும். சில பேர் வந்து நாடகத்தில் வேஷம் போடுறதுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு ஒடிஞ்சு முதுகு கூன் விழுந்த ஒருத்தனுக்கு ராஜா வேஷம் போட்டு விட்டுருவாங்க. அவன் பெரிய நகையெல்லாம் அணிஞ்சிட்டு உள்ளே நுழையும் போதே கூன் விழுந்த பிச்சைக்கார மாதிரி வருவான் உள்ளே. இது யாரா இது அப்படின்னு பார்த்தா போய் சிம்மாசனத்தில் போய் உட்காருவோம். என்னையா வேஷம் கொஞ்சம் கூட பொருந்தலையே அப்படின்னா, மிடுக்கு என்பது அதிர்ஷ்டத்தை நிர்ணயிப்பது, திறமையை நிர்ணயிப்பது. அது அனைவருக்கும் வருவதல்ல. உங்களுக்கு பர்சனாலிட்டி இருக்க, அது வந்து ரூப யௌவன யோகம்னு ஒன்று இருக்குது. லக்னாதிபதி நல்லா போய் உக்காந்தான்னா வகையாக அவனுக்கு பர்சனாலிட்டி இருக்கும். அனுமனுக்கு அது இருந்தது. அவன் வாயுபுத்திரன், பலசாலி, மன அடக்கமானவன், ஒழுக்கம் உள்ளவன், மிகுந்த திறமையானவன். அனுமன் சும்மா நின்னாலே நடந்தாலே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் வேறு நல்ல முத்துக்காரத்தை போட்டால் அது என்ன சொல்கிறாரு, அது சந்திர கிரணங்கள் சூழ்ந்த வெண்மையான மேகம் போல அவர் ஜொலித்தார் அப்படின்னு. அதுபோல் மற்ற விபீஷணன், சுக்ரீவன், அனுமான், ஜாம்பவான் முதலிய வானர வீரர்கள் எல்லாருக்கும் வஸ்திரங்களும் ஆபரணங்களும் பூஷணங்களும் கொடுத்தார். எல்லாரும் கிஷ்கிந்தைக்கு போனார்கள். ராட்சச அதிபதியான விபீஷணனோ இக்ஷுவாகு வம்சத்து அரசர்களுக்கு குலதனமான ஸ்ரீ ரங்க விமானத்தை பெருமாளோடு சேர்த்து ராமனிடமிருந்து பெற்று இலங்கைக்கு போனான். விபீஷணன் மட்டும் என்ன கேட்டானா, நீங்கள் இந்த மாதிரி தங்கமும் நகையும் கொடுத்தா நான் திருப்தி அடைய மாட்டேன். எங்கள் இலங்கையில் ஏற்கனவே இருக்குது. எங்கள் அண்ணன் குபேரன்ட்ட கொள்ளையடித்து வச்சுருக்கான் எக்கச்சக்கமாக. தங்கத்தை பார்த்தா எனக்கு ஆசை இல்லை. எனக்கு வேண்டியது உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சு கும்பிடுறீங்களே ரங்கநாத பெருமாள், அது வேணும், கொடுப்பீங்களா அப்படிங்க. உடனே எல்லோரும் ஆட்சேபித்தார்கள். இது பரம்பரையாக எங்களுக்கு வர்ற ராசி தெய்வம், இதை கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு அதிர்ஷ்டமே போயிடும், வேறு ஏதாவது கேளு அப்படின்னாங்க. அப்போ ராமன் தடுத்தான். அவன் கேட்பதை கொடுப்பதாக நான் வாக்கு கொடுத்து விட்டேன், அதனால் நான் அதை கொடுக்க போகிறேன். அப்போது பரதன் கேட்டான், இது பிரம்மா படைத்து கொடுத்த விஷ்ணு விக்கிரகம், அவர் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த ராஜாக்கள் எல்லாருமே நம்ம அயோத்தியில் உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தாங்க. காளிதாசன் ரகுவம்சம் என்ற காவியத்தில் எழுதும்போது அரபு நாட்டு குதிரை வியாபாரிகள் தசரதனுடைய அரண்மனையிலே காத்து கிடந்தார்கள் குதிரைகளை விற்பதற்காக அப்படின்னு எழுதுகிறான். இன்டர்நேஷ்னலி பாப்புலர் தசரதன் வாஸ். அதனுடைய ரகசியமே இந்த விக்கிரகம் தானே. அதை அவன் கேட்குறான், நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நம்ம கதை என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு. அப்போ ராமன் வந்து இது ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, உபராமாயணங்களில் இருந்து நான் எடுத்து சொல்கிறது. பரதனை பார்த்து, பரதனே இது விஷ்ணுவா, இதை கொடுத்துட்டா விஷ்ணு போயிடுவாரா, இங்கே இருக்க மாட்டாரா அப்படின்னு பரதனை அர்த்த புஷ்டியாக பார்க்குறாரு. ஏண்டா நான் விஷ்ணு இல்லையா, அது விக்கிரகம் தான்டா, நான் விஷ்ணுவே இங்கே இருக்கிறேனே அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்க்குறார். இப்போ 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு மட்டும் பெரிய பெருமாள்னு பேர். ஏன் நீளமாக இருக்கிறாருன்னா, அதை விட நீளமான பெருமாள்லாம் ஆபரணியில் பார்க்கலாம். அந்த ஒரு பெருமாளை தான் அயோத்தியில் பெருமாளே கும்பிட்டார். பெருமாள் கும்பிட்ட பெருமாள் அது. அதனால் வேறு எந்த பெருமாளுக்கு இல்லாத விசேஷம் அதுக்கு உண்டு. அதனால் பெரிய பெருமாள்னு பேர் அது. அதனால் விபீஷணனுக்கு அதை கொடுத்தார். அப்போ சில அமைச்சர்கள் சொன்னார்கள், இவன் இலங்கைக்கு எடுத்துகிட்டு போனான்னா ராட்சசருடைய பலம் அதிகமாகிடும் அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது இலங்கைக்கு போகாதபடி நான் பார்த்துக்கிறேன்.
என்று சொல்லி விபீஷணன் தூக்கிக்கிட்டு வரும்போது, காவிரி கிட்ட வரும்போது அவன் காயத்ரி ஜபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சூரிய நமஸ்காரம். அப்போ அதை தரையில் வச்சுட்டு போய் சந்தியாவந்தனம் பண்ணுறான். தரையில் வச்ச விக்கிரகம் மறுபடியும் எடுக்க முடியல. அப்படி ஆகி போச்சு. ஸ்ரீரங்கத்தில் தங்கிட்டார் அவர். அவன் அழுதான். பெருமாளே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டீரே அப்படின்னு அழுதான். அப்போ பெருமாள் சொன்னார், கவலைப்படாத, நான் இங்கேயே இருந்தாலும் இங்கே படுத்துக்கிட்டு இலங்கையை பார்ப்பேன் அப்படின்னாரு. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையேண்ணா. எல்லா பெருமாள் கோவில்லையும் பெருமாள் கிழக்கு நோக்க தான் இருப்பார். இந்த ஒரு கோவிலில் மட்டும் தெற்கு நோக்கி இருப்பார். எதுக்காக? உனக்காக. உன் இலங்கையை நான் இங்கிருந்து பார்த்து கொண்டு இருப்பேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் மட்டும் பெருமாள் தெற்கு நோக்கி இருக்கார். அவரை தினமும் வந்து வழிபடுவதனாலே விபீஷணன் பராக்கிரமசாலியாக இருந்தான். இந்த ராமானுஜருடைய குரு பரம்பரையிலே ராமானுஜருடைய குருவாக இருந்தவர் ஆளவந்தார்னு ஒருத்தர். அந்த ஆளவந்தார் சின்ன வயசுலேயே தன் அறிவு திறமையினாலே ஒரு ராஜ்யத்துக்கு அரசனானார். அவருக்கு பேர் யமுனை துறைவர். ஒரு போட்டியில் அவர் ஜெயித்ததுனால அவருக்கு ஆளவந்தார்னு பெயராச்சு. அவருக்கு பாதி ராஜ்யம் கிடைத்தது. அவர் அந்த ராஜ்யத்திலே அரசனான பிறகு அரசியல் கவர்ச்சியினாலே ஞானத்தை மறந்தார். ராஜாவாகவே வாழ்ந்துட்டார். அவரை திசை திருப்பணுங்கிறதுக்காக மணக்கால் நம்பின்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணினார், இவருக்கு பிரியமான உணவு என்னன்னு சமயக்காரனை கேட்டு, தூதுவளை கீரைனா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவார்னு அந்த கீரையை டெய்லி கொண்டாந்து கொடுத்து 10 நாள் சாப்பிட்ட பிறகு 11ஆவது நாள் கொடுக்குறத நிப்பாட்டிட்டார். உடனே எங்கே அந்த கீரைன்னு கேட்டால், நான் அந்த கீரை கொண்டு வரவர் இன்றைக்கி வரல அப்படின்னு. நாளைக்கு வந்தாருன்னு நேராக பிடிச்சி கொண்டு வா என்கிட்ட, இனிமேல் லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட அப்படின்னு. மறுநாள் அவர் பார்த்துட்டு, உங்களை ராஜா கூப்பிடுறாருன்னொடனே, ஏன் நேற்று வரலன்னாரு. இன்றைக்கி நீங்கள் கூப்பிடுவீங்கிறதுக்காக நேற்று நான் வரல அப்படின்னு. ஏன் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் பரம்பரை சொத்து ஒன்று இருக்குது, அதை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி என் குரு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. ஏன் சொத்தா? நான் என் தகப்பன் பரம்பரையாக வந்த ராஜா இல்லையே, எனக்கு எப்படி சொத்து இருக்கணும்? இருக்குது. அது வந்து விலை மதிப்பில்லாதது. ஒரு ராட்சசன் அதை காவல் காத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு. எங்கே அப்படின்னு வந்தார். நேராக ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ரங்கநாத பெருமாளை காமிச்சு, இதுதான் அந்த செல்வம், விபீஷணன் தான் அந்த ராட்சசன்னு சொன்னாராம். உடனே அவர் அரச பதவியை துறந்து அன்றே அவர் ஞானியானார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இது ஒரு முடிவில்லாமல் போகுது. இந்த விழா ஏற்பாடு செய்தவர்கள் அருள் கூர்ந்து 9 மணிக்கு நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னார். 9:05 ஆச்சு. அதனால் இதை நிறுத்த மனமில்லாமல் நிறுத்தி எனக்கு இதை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த திருமுருகன் சமாஜத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இந்த உயர்தாரர்களுக்கும் இதுவரை பொறுமையாக இருந்து செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்னொரு வாய்ப்பு இறைவன் தரும் பட்சத்திலே நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண். ஐயா அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். அவர்களுக்காக பொன்னாடை பொறுத்த கொம்பே அவர்கள் யாதவ் சங்கதி சார்பாக அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்.